நாம் இந்த மாலை ஆராதனையில் கர்த்தரின் ஆசீர்வாதம் என்கிற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக ஆபிரகாம் குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள் வரைக்கும் நம்ம இதில் வாசித்து நம்ம இதில் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம 5 வசனங்கள் வரைக்கும் இதில் நம்ம 6 வசனங்களில் பாதி வரைக்கும் இதில் வாசிச்சிருக்கிறோம். நான் வாசித்து தொடர்ந்து கடந்து போக விரும்புகிறேன். ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிராம் 13வது அதிகாரம் 13:1 ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிராம் உடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தது. அல்லேலூயா. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். இதில் சில காரியங்களை திரும்ப நான் சொல்லிட்டு போகிறேன். 2வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் சீமானாக இருந்தான். ஆபிரகாம் எப்படி இருந்தார்? சீமான். சீமான்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த வசனத்துக்கு மேலேயே சொல்லுது, மிருக ஜீவன்கள், வெள்ளி, பொண்ணு, ஆஸ்தி, இதெல்லாம் இருந்தால் அவங்க யார்? சீமான். கர்த்தர் ஆபிரகாமை அப்படி தான் வச்சிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தது, ஆபிரகாம் பலிபீடத்தை உண்டாக்கினார். அதாவது நன்றி செலுத்தக்கூடியவர் சொல்லி பார்த்தோம். ஆபிரகாம் தேவனுக்கு எப்பொழுதுமே நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார் சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடனே வந்த லோத்துவுக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தது. ஆக்சுவலாக லோத்து 5வது வசனம், லோத்து பார்த்தீங்கன்னா தேவனால் அழைக்கப்படவில்லை. லோத்து தேவன் அழைக்கலை. தேவன் அழைச்சது யாரை தான்? ஆபிரகாமை தான். ஆனால் தேவன் லோத்துவை என்ன பண்ணல? அழைக்கலை. ஆனால் ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆபிரகாம் மேலே இருந்த ஆசீர்வாதம் யார் மேலே வந்துடுச்சு? லோத்து மேலேயும் வந்துடுச்சு. வேலை செய்யும். அதை பேசும்போது நான் சொன்னேன் போன வாரத்தில், நம்ம யார் கூட இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். அவங்க மேலே இருக்கிற நன்மையும் நம்மளை பின்தொடரும். ஒருவேளை ஒரு சாபத்தோடு இருக்கிற ஒரு ஆட்கள் கூட நம்ம இருந்தோம்னா அந்த சாபம் நம்மளை பின்தொடரும். அல்லேலூயா. சரி, 6வது வசனம் பாருங்க. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. 3வது இந்த வசனத்தில் பார்க்கும்போது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவன் எப்படி கொடுக்குறாருன்னா, தாங்க முடியாத அளவுக்கு கொடுக்குறாரு. அந்த பூமி என்ன பண்ண முடியல? தாங்க முடியல. அதை நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம எப்பவுமே அதை விசுவாசிக்கணும். நம் தேவன் எப்போ கொடுத்தாலும் நமக்கு எப்படி கொடுப்பார்? நிறைய கொடுப்பார். புரியுதுங்களா? நம்ம அடிக்கடி நம்ம மனுஷங்க தான், நம்ம மனுஷ பிரகாரமாகவே என்ன பண்ணுறோன்னா ஆண்டவர்கிட்டையும் எதிர்பார்ப்போம். மனுஷங்கிட்ட ஒரு 100 ரூபா கேட்டால் எவ்வளோ கொடுப்பாங்க? 20 ரூபா கொடுப்பாங்க. என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, என்னால் இவ்வளோ தான் முடியும், நீ என்ன கொடுத்தா வச்சுருக்கிற அப்படின்ட்டு அவ்வளோதான் கொடுப்பாங்க. நம்ம மனுஷன் புத்தியே அப்படி தான். நான் பாருங்கள், இப்போ சர்ச்சுக்கு வெளியில் நிற்பேன். எப்போயுமே மார்னிங் சர்வீஸ்லையும் ஈவினிங் சர்வீஸ்லையும் நான் கொஞ்ச நேரம் வெளியில் நிற்பேன். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் சில காரணங்கள் என்ன கேட்டிங்கன்னா, செருப்பு திருடின்னு போயிடுவாங்க பசங்க அதனால் நம்ம அதை பாதுகாக்கணுன்ட்டு நிற்பேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சர்ச்சுக்கு வரவங்கள நான் என்ன பண்ணுறேன், வெளியில் நின்று சந்திச்சிடுறேன். ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட்னா கூட ஒரு சின்ன கனெக்ஷன் தான். அவங்களுக்கு ஒரு வாரமாக ஒரு பாஸ்டரோட தொடர்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஒரு 10 நிமிஷம் 10 செகண்டு அவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா, பரவாயில்ல, பாஸ்டர் கூட நம்ம எப்படி இருக்கிறோம், ஒரு கனெக்டடாக தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டச் ஆகிடுது. அதுக்காக இருக்கிறேன். அதுக்கப்புறம் சில பேர்கிட்ட பேசணுன்னா முடியல. அப்போ அவங்கள பிடிச்சிருவேன், கொஞ்சம் நில்லுங்க அவங்ககிட்ட பேசணுன்ட்டு. இதெல்லாம் பல நன்மைகளுக்காக நிற்கிறேன். அப்படி நிற்கும் போது பாருங்கள், காலையில் ஒரு பெரியவர் வருவார். எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை வருவார். டெய்லி வராரா என்னன்னு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை வருவார். நான் என்ன பண்ணுவேன், அவர் கொடுக்கணுன்ட்டு ஒரு 20 ரூபா இல்லைன்னா 50 ரூபா பாக்கெட்டில் வச்சுன்னு வருவேன். இன்றைக்கி மறந்துட்டேன். பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது? 100 ரூபா இருக்குது. பாக்கெட்டில் 100 ரூபா இருக்குது. மனசில் என்ன வருது? சரி, இல்லை அடுத்த வாரம் கொடுக்குறேன்னு சொல்லிடலாம். மனசில் என்ன வருது?
அடுத்த வாரம் கொடுக்குறேன்னு சொல்லிடலாம் அப்படின்னு மனசில் வருது. ஆனால் ஆவியானவர் பேசுகிறாரு, உனக்கு நான் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கிறேன், உனக்கு நான் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கிறேன், நீ அட்லீஸ்ட் 50 ரூபா கொடுக்குறாரு, 50 ரூபா போடா போகுது, கொடுத்து விட. எதுக்கு சொல்ல வந்தா, நம்ம என்னதான் நம்ம போதிச்சாலும் கேட்டாலும் நம்ம புத்தி சில விஷயத்தில் மாறவே மாறாது இல்லை. நம்ம மனசில் எப்படி தான் இருக்குது, ஐயோ 100 ரூபா கொடுக்கணுமா, 20 ரூபா கொடுத்தா போதில்ல, 50 ரூபா கொடுத்தா போதில்ல. இப்படியே நம்ம அதாவது என்னன்னா, நாம் இப்படி இருக்கிறதுனால, நாம் இப்படி பட்டவங்களை பார்க்கறதுனால, நம்ம ஆண்டவரை பார்க்கும்போது எப்படி பார்க்குறோன்னா இதே அளவில் பார்க்குறோம். ஆனால் உண்மையில் நம் தேவன் நம்மை போல கிடையாது. நம்மை விட 1000 மடங்கு அவர் ஏராளத்தின் தேவன், தாராளத்தின் தேவன். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா நிறைய கொடுப்பாரு, அதை நம்ம மறந்தே போகக்கூடாது. நான் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கிறேன். கானாவூர் கல்யாணம், திராட்சை ரசம் எவ்வளோ கொடுத்தாரு? 900 லிட்டர் கொடுத்தாரு. எவ்வளோ கொடுத்தாரு? 900 லிட்டர்ஸ், 900 லிட்டர் கொடுத்தாரு திராட்சை ரசம் கானாவூர் கல்யாணத்தில். ஆக்சுவலாக அவ்வளோ தேவைப்படாது. அங்கே ஜஸ்ட் ஒரு 150 லிட்டர்ஸ் கொடுத்தாலுமே போதும். எவ்வளோ லிட்டர் கொடுத்தா போதும்? 150 லிட்டர் கொடுத்தாலுமே போதும், அந்த கல்யாணம் பெஸ்ட்டாக நடந்துடலாம். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ கொடுத்தாருன்னா 900 கொடுத்தாரு. அப்போ எவ்வளோ மடங்கு கொடுக்குறாரு. அதே போல் தான் எலிசா, எண்ணெய், எலிசா மூலமாக ஒரு அற்புதம் நடக்குது. எண்ணெய், அந்த விதவி வீட்டில் எண்ணெய் ஊற்ற வருகிறது. எவ்வளோ கொடுத்தார் ஆண்டவர்? அந்தம்மா ஊரில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் வாங்கி நிரப்பி, அந்த ஊர்லேயே யார்கிட்டையும் காலி பாத்திரம் இல்லை அப்படின்ற அளவுக்கு நிரப்பி கொடுத்தாரு. ஆண்டவர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், ஏம்மா உனக்கு எவ்வளோ மாக்கணும் கணக்கு போட்டு, எத்தனை லிட்டர் எண்ணெய் இருந்தால் இதை அடைக்க முடியும் கணக்கு போட்டு, ஓகே உனக்கு வந்து ஒரு 800 லிட்டர் எண்ணெய் இருந்தால் என்ன பண்ணலாம், கடத்தை அடைச்சிடலாம், போதும் 800 லிட்டருக்கு எடு, அப்படியே கொடுத்தாரு. இல்லை, 1000, 2000, 3000 லிட்டருக்கு பிடிச்சா கூட அவர் கொடுக்க ரெடியாக இருக்கிறார். எப்பவுமே நம் தேவன் வந்து எப்பவுமே நம்ம ஆசீர்வதிக்கிறதுல அவர் ஏராளமாய் தாராளமாக இருக்கிறார். நம்ம மனசை நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி திறந்து வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புனல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க, சின்ன புனல் வச்சுக்கோங்க. அந்த புனலில் ஊற்றுனீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும் ரொம்புறதுக்கு? ரொம்ப நேரம் ஆகும், சீக்கிரத்தில் ஊற்றாது, நிரம்பி வழியும், குப்புக்குன்னு அடிக்கும், ஒரே அமங்கலம் பண்ணின்னு இருக்கும். ஆனால் அது பெரிய பாத்திரத்தில் நிரம்பினா என்ன பண்ணுறாங்க, இப்போல்லாம் இவ்வளோ பெரிய புனல் வந்துடுச்சு, பெரிய புனல் எடுத்து வந்து வச்சு என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஊற்றுறாங்க. புனல் வழியாக ஊற்றுனா அதுனா பாத்திரத்தில் போகுது. மனசு தான் புனல் மாதிரி. பெரிய புனலாக இருந்தால் லைஃப்பில் பெரிய பிளெஸ்ஸிங். சின்ன புனல், சின்ன வாயாக இருந்ததுன்னா மனசு பிளெஸ்ஸிங் எப்படி வரும்? அப்படி தான் கொஞ்சம் ஆனால் வந்துன்னு தான் இருக்கும், வராமல் இருக்காது, கொஞ்சம் வந்துன்னு இருக்கும். அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து எப்படி எதிர்பார்க்கணும் அப்படின்னா, நம் தேவன் நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுவார்னா நிறைய கொடுப்பாரு அப்படின்ட்டு விசுவாசிக்க வேண்டும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமற் போயிற்று. ஆபிரகாமுக்கும் ஆஸ்தி, லோத்துக்கும் ஆஸ்தி. ஆஸ்தி நீங்கிட்ட எதை சொல்லுது? மிருக ஜீவன்கள். எதை சொல்லுது ஆஸ்தின்னு சொல்லி? மிருக ஜீவன்கள். அப்போ 2 பேருக்கும் மிருக ஜீவன்கள் இருக்குது. அதனால் 2 பேரும் ஒன்றா இருக்க முடியல. எப்பவுமே வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா அப்படிதான். ஒரு குடும்பம் ஒரே வீட்டில், நீங்கள் ஒரு வீடு வாங்கி ஒரே வீட்டில் இருக்க முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சான்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் ஒரு வீடு வாங்குவீங்களா, அதோட ஒரு வீட்டோடு நிற்க மாட்டீங்க, இன்னொரு வீடும் வாங்குவீங்க. கேட்டால் என்ன சொல்லிடுமா, அது என் பையனுக்கு. இன்னொரு வீடு வாங்குவீங்க, அது என் பொண்ணுக்கு, இது எனக்கு. அந்த அளவுக்கு ஆஸ்தி என்ன பண்ணுறோன்னா மிகுதியாக இருக்கும். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுங்க, நம்ம கர்த்தருக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல அவருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. புரியுதுங்களா? அவருக்கு எந்த அவர் அக்கௌண்ட்லேருந்து லாஸே ஆகாது. நமக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அவருக்கு கொஞ்சம் கூட என்ன வராது, நஷ்டம் வராது. சரி, ஓகே. 7வது வசனம் பாருங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய சொத்து சேர்ந்துச்சு. 2 மேய்ப்பர்கள், ஆபிரகாம் ஒரு ஓனர், அவருக்கு கீழே ஒர்க்கர். லோத்து ஒரு ஓனர், அவருக்கு கீழே ஒர்க்கர்.
இவங்களுடைய ஒர்க்கு என்ன? ஆடு மாடு மேய்க்கிறது. இப்போ என்னன்னா இவங்களுக்குள்ள சண்டை வந்துடுச்சு. ஒர்க்கர்களுக்குள்ள சண்டை வந்துடுச்சு. இப்போ அது எங்கே போயிடுச்சுன்னா ஓனர் வரைக்கும் போயிடுச்சு. அக்காலத்தில் கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். இப்போ இது ஓனர் வரைக்கும் போயிடுச்சு. 2 வேலைக்காரங்க சண்டை போட்டு எப்பவுமே பாருங்கள், இந்த சில உறவுகளை உடைக்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு கீழே இருக்கிற ஆட்கள் தான் நம்முடைய உறவுகளை என்ன பண்ணுவாங்கன்னா உடைக்கிறதுக்கு வழி தேடுவாங்க. இப்போது என்ன சொல்கிறது, 2 குடும்பம் நல்லா இருக்கும், ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற 2 பசங்க ஒன்றோட ஒன்று அடிச்சிக்கும். பெரியவங்க எப்படி இருப்பாங்க? நல்ல சமாதானமாக சந்தோஷமாக ஒத்துமையாக இருப்பாங்க. ஆனால் 2 குட்டி பசங்க இருக்கும். அந்த வீட்டில் ஒரு குட்டி பிள்ளை இருக்கும், இந்த வீட்டில் ஒரு குட்டி பிள்ளை இருக்கும். இதுங்க ஒன்றோட ஒன்று அடிச்சிக்கும் பாருங்க. இதுங்களாலேயே சண்டை வந்து பல வருஷமாக பேசாத இருக்கிற ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். ஒன்றும் கிடையாது, ஒரு விஷயமே கிடையாது. இதுங்க சண்டை போட்டுக்கிச்சிங்க, அடிச்சுக்கிச்சிங்க, அம்மான்னு அழுது வந்ததுங்க. நாளைக்கு அதுக்கு போகிறேன்னு சொன்னால் கூட அந்த வீடு இங்கே விட மாட்டாங்க, இந்த வீடு அவங்க அங்கே விட மாட்டாங்க குழந்தைங்கள. மனுஷனுக்குள்ளே எவ்வளோ பகைகள் வந்தது பாருங்க. எப்பவுமே நம்ம அந்த பகைகளுக்கு இடம் தரக்கூடாது. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். எப்பவுமே நம்ம கூட இருக்கிற உறவுகளை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா இடையூறு பண்ணாங்கன்னா நம்ம அதை வந்து சுமூகமாக பேசி தீர்த்திக்கணும். பகையை வளர்த்துக்க கூடாது, கசப்பு என்ன பண்ணக்கூடாது, வளர்த்துக்க கூடாது. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. என்ன உண்டாயிடுச்சு? வாக்குவாதம்னா என்னது? நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா? பாருங்க, ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர் லோத்தை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க? லோத்து மேய்ப்பரை பார்த்து, டேய் ஒழுங்கா இருந்துக்கங்கடா, என்ன எங்கள் ஓனர் தான் கடவுள்லாம் பண்ணியிருக்காரு, அழைச்சிருக்கிறாரு, எங்கள் ஓனர் கூட தான் கடவுள் பேசியிருக்கிறாரு. உங்கள் ஓனரு எங்கள் ஓனர் கூட வந்ததுனால இப்போ ஏதோ சும்மா இவ்வளோ தூரம் இருக்கிறீங்க, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அடங்கி போங்கடா அப்படின்னு இருப்பாங்க. இவங்க என்ன கேட்டிருப்பாங்க? அதுக்கு சும்மா இருப்பாங்களா? மனுஷன் தானே, இவன் சுருமுத்து இருப்பான். என்ன உங்கள் ஓனர்னா அவர் சொத்தா எத்து கொடுத்துட்டாரு. உங்கள் ஓனரு என்ன ஆபிரகாம் என்ன அவர் சொத்தா எடுத்து கொடுத்தாரு. எங்கள் ஓனர் கஷ்டப்பட்டு எங்கள் ஓனரு அதை பண்ணி இதை பண்ணி அங்கே போய் ஆடை வாங்கி இங்கே போய் மாடை வாங்கி அவரு சம்பாரிச்சது, நீ நான் பேசுகிற, நீ குத்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசி பாருங்கள். இவங்க கீழ்மட்டத்தில் பேசி எடுத்துன்னு வந்து மேலே போகும்போது அது வேறு மாதிரி போயிடும். எப்பயுமே வந்து சொல்கிறேன் கேட்டுங்க, நம்மளை பற்றி பிராது சொல்கிறவங்க அவங்க சொல்லும் போது கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு தான் சொல்லுவாங்க. அவங்க வெறும் வாய் தான் வரைஞ்சிருப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க? கண்ணு காது மூக்கு தலை முடி கிடிலாம் போட்டு ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு அதை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே என்ன வந்துடுதுங்களா, ஓ இவ்வளோ தூரம் போயிடுச்சா, இன்னொரு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்ன அவ்வளோ தாழ்ந்து போயிட்டோமா, நம்ம என்ன அவ்வளோ சீர்கெட்டு போயிட்டோமா, அவ என்ன என்ன அவ எப்படி வந்தா எனக்கு தெரியாதா, இல்லை அவங்க குடும்பம் பற்றி எனக்கு தெரியாதா, அப்படி இப்படின்ட்டு என்ன ஆகிட்டோம் நம்மளுக்குள்ளே ஏறிடும். அதுக்கு தான் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மக்கிட்ட யார் வந்து சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு என்னென்னா, சரிங்க விடுங்க ஜெபம் பண்ணுவோம். என்னது, நீங்களே ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணேன், அதை பற்றி விட்டுடுங்க. எதெல்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க. கர்த்தர் கேள்வி கேட்பாருங்க. என்ன பண்ணுவார்? கர்த்தர் கேள்வி கேட்பார். நம்ம அதை பற்றி பேச வேணாம், நம்ம வேறு எதை பற்றியாவது பேசுவோம்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணி போகிறது நல்லது. ஆனால் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் அந்த மெச்சூர்டு பர்சனு, ஆனால் லோத் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வசனம் பாருங்க. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, இப்போ ஆபிரகாம் லோத்தை நோக்கி பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். என்னன்னு பேசுகிறாரு ஆபிரகாம் லோத்துக்கிட்ட? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உருவாகும்னு கேட்டிங்கன்னா, ஈகோ உருவாயிடும். என்ன உருவாகும்? ஈகோ வந்துடும். ஏன்னா ஆபிரகாமை தான் தேவன் அழைச்சாரு, ஆபிரகாமை தான் தேவன் தெரிந்து கொண்டாரு. புரியுதுங்களா? ஆபிரகாம் கிட்ட தான் தேவன் என்ன பண்ணாரா, வாக்கு தத்துவம் பண்ணி இருக்கிறாரு. லோத்துவை அழைக்கல, லோத்துக்கிட்ட பேசல தேவன், லோத்துக்கு வாக்கு தத்துவம் கொடுக்கல. இவர் ஆபிரகாமுடைய அண்ணன் பையன் லோத்து, ஆபிரகாமுடைய அண்ணன் பையன் லோத்து. சரி, அவருக்கு சூழ்நிலை அங்கே சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சித்தப்பா கூட வந்துட்டார் லோத்து. புரியுதுங்களா? இப்போ சித்தப்பாவுடைய தயவில் தான் வந்து இருக்கிறாரு. ஆனால் இப்போ ஆபிரகாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு யார் வந்து பேசுதுன்னா ஆபிரகாம் வந்து பேசுகிறார்.
எப்பவுமே முதிர்ச்சி அடைஞ்சவங்க முதல்ல பிரச்சனையை தைரியமாக ஓப்பன் பண்ணுவாங்க. முதிர்ச்சி அடையாதவங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுன்னு வேலை செய்வாங்க. அது தப்பு. எப்பவுமே வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஓப்பனாக பேசி தீர்த்துக்கிறது நல்லது. நமக்கும் மனசு ஃப்ரீ ஆகிடும். என்ன சொல்கிறீங்க? நமக்கும் ஃப்ரீ ஆகிடும். இல்லைன்னா நம்ம பேசாமே மனசுக்குள்ளே வச்சுருந்தா அது நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும், அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். அது நல்ல ஃப்ரீயாக பேச முடியாது. எப்பவுமே எதுவோ தப்போ சரியோ, சரி நான் தப்பு பண்ணியிருந்தா கூட என்னை மன்னிச்சிரு, நீ தப்பு பண்ணி தான் நான் மன்னிக்க தயார். அந்த கோணத்தில் நம்ம பேசி ஒரு சமாதானத்தை நாட வேண்டும். ஆபிரகாம் அதற்கு தயாராக இருக்கிறார். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஈகோ பார்க்கல. ஈகோ பார்த்துருந்தா லோத்துக்கிட்ட என்ன பண்ணியிருக்க முடியாது, பேசியிருக்கவே முடியாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ ஒரு பிசாசுடைய பெரிய ஆயுதம். எல்லாருக்குள்ளேயும் ஈகோ இருக்குதுங்க. பணக்காரனுக்கும் இருக்குது, அடித்தட்டில் இருக்கிற கடைசி ஏழைன்னு சொல்லப்படுகிறவங்ககிட்டையும் என்ன இருக்குது, ஈகோ இருக்குது. நான் பார்த்துருக்கேன், இந்த பிச்சைக்காரங்க பிச்சை எடுப்பாங்க, அவங்களுக்குள்ள சண்டை போட்டு ஒன்றோட ஒன்று பேசாத இருக்கும் தெரியுங்களா? அவங்களுக்குள்ள ஈகோ இருக்கும். பெரிய பெரிய பணக்காரனுக்குள்ளே என்ன இருக்குது, ஈகோ இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் ஈகோ இருக்குது. அப்போ இந்த ஈகோ பார்த்தீங்கன்னா இது ஒரு பிசாசினுடைய பெரிய ஆயுதம். இன்னொன்று சொல்கிறீங்களா, இந்த ஈகோ வந்துடுச்சுன்னா என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக அவன் மேலே நம்மளுக்கு பொறாமை வந்துடும், அவன் மேலே எரிச்சல் வந்துடும், கோபம் வந்துடும். இதனுடைய விளைவு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவனை அழிக்கிற வேலையில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம போய் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அவன் முன்னேறக்கூடாது, அவன் நல்லா வரக்கூடாது, அவனை எப்படி கெடுக்கலாம், எப்படி அழிக்கலாம், புரியுதுங்களா, அவனை எப்படி மேலே வராதபடிக்கு தடுக்கலாம், அப்படிலாம் ஈகோ வந்து பல வகையில் உருவாயிடும். பாருங்கள், இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா சொந்த குடும்பத்தில் வரலாம், சகோதர சகோதரிகளுக்குள்ளவே ஈகோ வரும், கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ வரும், புரியுதுங்களா, உறவினர்களுக்குள்ளே ஈகோ வரும், சபையில் இருக்கிறீங்க நீங்கள் உங்களுக்குள்ள கூட ஈகோ வரும். எல்லா இடத்துலையும் ஈகோ வருங்க. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இயேசுநாதருக்கும் யூதாஸுக்கும் ஈகோ வந்துடுச்சு. தெரியுமா உங்களுக்கு? யார் யாருக்கும் ஈகோ வந்துச்சு? இயேசுநாதருக்கும் யூதாஸுக்கும் ஈகோ வந்துடுச்சு. ஆக்சுவலாக இயேசுநாதர் ஈகோ பார்க்கல, ஆனால் யூதாஸுக்கு ஈகோ வந்துடுச்சு. தெரியுங்களா? என்ன பண்ணார்னா, இயேசு சிலுவையில் மறிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு ஒருத்தர் வீட்டில் ராபோஜனம் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்கிறாரு. அப்போ ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க, அந்த நலதம் என்று சொல்லப்படுகிற வெள்ளைக்கல் பரணி என்று சொல்லப்படுகிற தைலத்தை எடுத்துகிட்டு வந்து அதை உடைச்சி அதை இயேசுநாதருடைய தலையிலேருந்து ஊற்றுறாங்க. அந்த வீடே மணக்குது. அப்போ யூதாஸ் தான் தொடங்குவார். என்ன தொடங்குவார், இந்த நல்ல தைலத்தை இப்படி ஏன் வீணாக்கணும், இதை விற்று தரித்திரருக்கு இதை விற்றா 300 பணத்துக்கு மேலே வரும், தரித்திரருக்கு கொடுக்கலாமேன்னு தொடங்கினவர் யார்? யூதாஸ். யூதாஸ் தான் தொடங்கினார். இதை விற்றால் 300 பணத்துக்கு மேலே வரும், இதை தரித்திரருக்கு கொடுக்கலாமே, இதை ஏன் இயேசுநாதர் மேலே பூசணும் சொல்லிட்டு தொடங்கினவர் யார்? யூதாஸ். சரி, இது இயேசுநாதர் காதில் விழுந்துச்சு. இப்போ இயேசுநாதர் வந்து என்ன, இந்த காலத்து பாஸ்டர் மாதிரி இருந்திருந்தா இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்கேன், இன்றைக்கி நிறைய பாஸ்டருங்களுக்கு இன்றைக்கி பாருங்கள் சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் என்ன வருதுன்னா, பாஸ்டருங்களாம் எளிமையாக இருக்க வேண்டும். பாஸ்டருங்க எப்படி இருக்கணும்? எளிமையாக இருக்கணும். பாஸ்டருங்க நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாது, பாஸ்டருங்க நல்ல துணி போடக்கூடாது, பாஸ்டருங்க நல்ல வாகனங்கள் வாங்கக்கூடாது, அவதெல்லாம் வந்து ஆடம்பரம். பாஸ்டர்கள் எப்படி இருக்கணும்? எளிமையாக இருக்க வேண்டும், அவங்க தான் நல்ல பாஸ்டருங்க அப்படின்னு சொல்லிட்டு போதிக்கிறாங்க. இன்றைக்கி எளிமையை பற்றி பேசுகிறார்கள், துறவரத்தை பற்றி பேசுகிறாங்க. ஒரு பாஸ்டர்னால் வந்து அவர் வந்து முற்றும் துறந்த முனிவர் போல் இருக்கணும், அவர் துறவரத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் உண்மையில் அன்றைக்கி இயேசுநாதர் மேலே 300 பணம்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அது வேல்யூ 1.5 லட்சம். இன்றைக்கி மினிமம் வேல்யூ 1.5 லட்சம். அந்த சென்ட்டுடைய வேல்யூ எவ்வளோ? 1.5 lakhs. 1.5 லட்சம் அந்த சென்ட்டுடைய வேல்யூ. அப்போ இயேசுநாதர் என்ன பண்ணியிருக்கணும்? இயேசுநாதருக்கு முன்னாடியே தெரியும். இயேசுநாதருக்கு இந்த பொம்பளை இந்த லேடி சென்ட் எடுத்துன்னு வரும்போதே இயேசுநாதருக்கு தெரியுமா தெரியாதா? இந்த அம்மா என்ன பண்ண போகிறாங்க, உடைக்க போகிறாங்க, நம்ம தலையில் ஊற்ற போகிறாங்கன்னு இயேசுநாதருக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா அவர் மனுஷனுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். புரியுதா? தம்மை சூழ்ந்து இருக்கிறவர்களை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்குது. இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்கலாம், அம்மா இங்கே வாம்மா, நீ செய்ய போகிறது நல்ல காரியம்தான், ஆனால் வேஸ்ட் பண்ண வேணாம்மா. என்ன பண்ண வேணாம்? 1.5 லட்சத்தை என்ன பண்ண வேணாம்? வேஸ்ட்டு பண்ண வேணாம். என்ன பண்ணலாம்? இதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசுநாதர் ஒன்றுமே சொல்ல.
அந்த அம்மா வந்து உடச்சி தலையில் ஊற்றி அந்த வீடு அந்த ஊரே மனமனமாக மணக்குது. சும்மாவா 1,50,000 சென்ட்டுனா எப்படி இருக்கும்? 10,000 ரூபாய்க்கு சென்ட் வாங்கி அடிச்சாலுமே ஊருக்கே அடிக்கும் சென்ட் வாசனை. இது பெரிய சென்ட், அதை விட பெரிய சென்ட் போல் 1,50,000க்கு. சும்மா அப்படி தொட்டு தடவினாலுமே ஒரு நாள் ஃபுல்லாக வாசனையாக இருக்கும் போல். அந்த காலத்தில் அப்படிலாம் சென்ட்டுக்கு தயாரிச்சு இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்கள், சில சர்ச்சில் விமர்சகன்லாம் வைக்கிறாங்க, சபையில் சென்ட் அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா, மக்கள் விசுவாசிகள் சென்ட்டு வாசனை திரவியங்கள் பூசலாமா பூசக்கூடாதா? இதெல்லாம் இப்போ முக்கியம், ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அவன் சாப்பிட்றதுக்கே சாப்பாடு இல்லாமல் பட்டினியில், நிம்மதி இல்லாமல், குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, என்னென்னமோ பிரச்சனை ஓடி நிற்கிறான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு சொல்கிறதுக்கு வழி கிடையாது. அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா, சென்ட் அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா பெரிய பிரச்சனை இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில். அதை பேசிக்கிறாங்க, சென்ட் அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா. நான் சொல்கிறேன், காசு இருந்தால் வாங்கி அடி, காசு இல்லைன்னா போ விடு. காசு இருக்குதா வாங்கி சென்ட் அடிச்சுக்கோ. நீ சென்ட் அடிக்குது உனக்காக அடிச்சுக்கிற, மற்றவங்களுக்காக அடிக்கிறோம். ஒரு முறை இது மாதிரி சென்ட் அடிக்கலாமா வேணான்றவங்களுக்குள்ள நம்ம கண்ணகி நகர் பஸ்ஸில் அனுப்பி விட்டு பார்க்கணும், பேரண்ட்ஸ் வரைக்கும் போயிட்டு வாயான்ட்டு. அதுமாதிரி பேசுகிறவங்கள நம்ம என்ன பண்ணோம், கமெண்ட்டில் போட்டு, ஐயா அவர்களே நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் எங்கள் ஏரியா கண்ணகி நகருக்கு வாங்க, 102K பஸ்ஸு வரும், அதில் ஏற்றி விட்றோம், பேரண்ட்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு சென்ட் அடிக்கலாமா வேணாமா நீங்கள் என்ன பண்ணுங்க, போஸ்ட்டு போடுங்க பார்ப்போம். எப்படி போயிட்டு வந்து போடுவாரா? அவர் போயிட்டு வந்தால் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? தயவு செய்து எல்லாரும் சென்ட் அடிப்பது நல்லது. ஏன்னா பக்கத்தில் நிற்க முடியல, உட்கார முடியல, பிரயாணம் பண்ண முடியலன்னு போடுவார் இல்லை. ஏன்னா அப்போ பாருங்க, அது நானும் சொல்கிறேன்னா இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனால் பாருங்க, இப்போ யூதாஸ் வந்து எங்கே வர்றாருன்னா, இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு எடுக்கிற அதே ஆங்கிளில் தான் யூதாஸும் பேசுகிறாரு. ஆடம்பரம் தேவையா? என்னது ஆடம்பரம் தேவையா? அதுதான் வந்தாராங்க. யூதாஸ் எதுக்கு வந்தார்? இந்த தைலத்தை 300க்கும் அதிகமான பணத்துக்கு, எவ்வளோத்துக்கு? 300க்கும் அதிகமான பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே. இந்த ஒரே சென்ட் எடுத்து வந்து இயேசுநாதர் மேலே போட்டு எல்லாத்தையும் வீணாக்கிட்டாங்களே, இந்த ஆடம்பரம் தேவையா? இயேசுநாதர் இப்போ யோசிச்சு பாருங்கள், இதே ஒரு பிரச்சனை ஜென்ரலாக வருதுன்னு வச்சுக்கோங்க. இயேசுநாதர் இல்லை, உங்ககிட்ட பஞ்சாயத்துக்கு வர்றதுக்கு ஒரு பாஸ்டர் இருந்தாருங்க, அந்த சபையில் விசுவாசி ஒன்று இருந்தாங்க. அந்த விசுவாசி எடுத்துன்னு வந்து 1,50,000 ரூபாய் சென்ட் எடுத்துன்னு வந்து அந்த பாஸ்டர் மேலே சுற்றி புசு 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 புசுன்னு அடிச்சு காலி பண்ணிட்டாங்கங்க. அவரும் சொல்கிறாருங்க, அடிமா அடிமா, இங்கே அடிமா அங்கே அடிமான்னு கையெல்லாம் தூக்கி காட்டி அடிச்சுக்கிறாருமா. சொல்லுங்கள், அந்த பாஸ்டர் நல்ல பாஸ்டரா? அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நிச்சயமாக கிடையாது. 1,50,000க்கு சென்ட் ஒரு அம்மா வாங்கிட்டு வந்து அடிக்கும் போது என்ன சொல்லியிருக்கணும்? நல்ல பாஸ்டராக இருந்தால் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு 1,50,000த்தில் 10,000 ரூபாய் கம்மியானா கூட பரவாயில்ல, 20,000 ரூபாய் கம்மியானா கூட பரவாயில்ல, பைசாவை வாங்கிடுவா, நம்ம ஏழைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது நல்ல பாஸ்டர்னு சொல்லியிருப்போம். அதனால் அக்கத்தை தூக்கி அடி நல்லா அடின்றாருன்னா அந்த பாஸ்டர் நல்ல பாஸ்டர் இல்லைன்னா சொல்லுவோம். அப்போ இதே பஞ்சாயத்து தான் இயேசுநாதருக்கும் வருது. ஒருவேளை நம்மகிட்ட வந்திருந்தால் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, என்னதான் இருந்தாலும் ஆண்டவர் பண்ணது தப்புன்னு சொல்லியிருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்ணை பாராட்டினாருங்க. என்ன பாராட்டினார்னா, இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். என்ன சொன்னார்? என்னிடத்தில் என்ன பண்ணியிருக்கிறாள்? நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர்கள் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் போய் நீங்கள் என்ன பண்ணிடலாம்? தரித்திரர்களுக்கு ஆமாம், சாப்பாடு வேணால் சாப்பாடு கொடுக்கலாம், துணி வேணால் துணி கொடுக்கலாம், மணி வேணால் மணி கொடுக்கலாம். எப்பவுமே இருக்கிறான் அவன் உங்ககிட்ட அப்படின்றாரு. ஒன்று சொல்றீங்களா? ஏழைகள் ஏழையாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க தான் காரணம், கடவுள் காரணமே கிடையாது. நான் சொல்கிறேன், ஏழைங்களுக்கெல்லாம் முன்னேறதுக்கு கடவுள் நிறைய வாய்ப்புகளை கொடுப்பாரு. ஆனால் இந்த சோம்பேறிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை வெட்டிக்கே போக மாட்டானுங்க. வேலை வரும், வேலைக்கு வந்து ஆள் கூப்பிடுவாங்க, நல்ல புத்திசாலியாக இருந்தால் போகலாம், 4 காசு சம்பாதிக்கலாம், நல்ல நிலைமைக்கு வர முடியும் அவன் வாழ்க்கையிலையும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இந்த வேலை சொட்டனுவான், அந்த வேலை நொட்டனுவான், அந்த வேலை குட்டனுவான், இப்படியே சொல்லுவான ஒழிய எந்த வேலைக்கும் போய் உருப்பிட மாட்டான். அப்புறம் என்ன சொல்லுவான்? நான் ஒரு ஏழைங்க, ஏதாவது உதவி செய்வீங்களா அப்படின்னா என்னன்னா, இவன் உழைச்சி முன்னேறதுக்கு மனசு கிடையாது. எவனா கஷ்டப்பட்டு சமாளிச்சுட்டா அதில் நோவாமல் நோம்பு கும்பிட்ற வேலை. அதனால தான் பாருங்கள், இந்த ஏழைங்களுக்கெல்லாம் உதவி செய்யறதுக்கு யோசிச்சு உதவி செய்யணும். உண்மையில் ரொம்ப வயசானவர் நான் கொடுக்குறேன்னா, அந்த 20 ரூபா 50 ரூபா பார்த்தீங்கன்னா அவருக்கு எங்கேயுமே வேலை யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு 70க்கு மேலே வயசு போயிடுச்சு. நான் யோசிப்பேன், 70க்கு மேலே வயசு ஆயிடுச்சு, இவரால் எங்கே போய் வேலை செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாது,
நம்ம ஒரு 20 50 கொடுத்தா ஒரு டீ வாங்கி குடிச்சு என்ன பண்ணுவேன், நீ பொழுத ஓட்டிப்பாரு, கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இது நல்லா இருக்கும், கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். நல்லா கை காலெல்லாம் நல்லா வச்சுட்டு வந்தானா இல்லை போ, அவ்வளோதான். எதுக்கு அவங்ககிட்ட போயிட்டு கதெல்லாம் பேசுது, என்கிட்ட இல்லை நீ கிளம்புப்பா. ஏன்னா உலகத்தில் வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த உலகம் வாய்ப்பு நிறைந்த உலகம், தெரியுங்களா? இன்னைக்கு எவ்வளோ பேர் பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க. அவங்களாம் ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் வந்து பிழைக்க வந்தவர்கள் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் முன்னேறிக்கிறாங்கன்னா அவங்க எப்படி முன்னேறினாங்க? அந்த உழைக்கிற மனம். ஏன் ஏழையாக இருக்கிறான்னா அவனுக்கு உழைக்க மனம் இல்லை. பைபிள் வசனம் சொல்லுது, வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடவும் கூடாது. வேலை செய்ய மனசு இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாதான்? சாப்பிடக்கூடாதுன்னா சோறு போடாதன்னுது. பசங்களாம் 18 வயசு ஆயிடுச்சுன்னா ஃபாரின் சிஸ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. ஃபாரினில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? 17 வயசு ஆன உடனே 16 17 வயசு ஆன உடனே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க. என்னன்னா இவன் வந்து இன்னும் போட்டு மேஜர் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் ஆனதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அப்பா அம்மா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஏற்படுத்தி ரிலேஷன் எல்லாரும் வர வைப்பாங்க. வர வச்சு கேக்கெல்லாம் வெட்டி பர்த்டே கொண்டாடி எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் கை கொடுத்துட்டு எல்லாம் ஒரு பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டுனா சொல்லிட்டு போங்க தருவோம் அந்த பையன்கிட்ட. இன்னும் போட்டு உங்கள் லைஃபு நீ தான் பார்த்துக்கணும். அப்படின்னா என்னென்னா நாளையிலேருந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட என்ன பண்ணக்கூடாது? காசு கேட்கக்கூடாது. உனக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணணும்? நீ உழைச்சி சம்பாதிக்கணும். உனக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கு என்ன பண்ணணும்? நீ உழைக்கணும், நீ சம்பாதிக்கணும், நீ தான் உங்கள் லைஃப்பை பார்த்துக்கணும். ஃபாரின்லலாம் பாருங்கள், +2 வரைக்கும் தான் படிக்க வைப்பாங்க. டிகிரி படிக்கணும்னா அந்த பையனை என்ன பண்ணுவான்னா காலையில் போய் எங்கன்னா கார் துடைப்பான், இல்லைன்னா பார்ட் டைம் ஒர்க் பண்ணுவான். காலேஜ் போவான், பார்ட் டைம் ஒர்க் பண்ணுவான், அந்த காசை வச்சு ஃபீஸ் கட்டுவான். ஃபாரினில் லோன்லாம் கொடுப்பாங்க, எஜுகேஷன் லோன்லாம் கொடுப்பாங்க. அவன் எஜுகேஷன் லோன் வாங்குவான், ஃபீஸை கட்டிடுவான், அப்புறம் பார்ட் டைம் வேலை செய்வான். அந்த வேலை செஞ்சு அந்த ஃபீஸை அடைப்பான், கடனை அடைப்பான், படிப்பான். அப்படியே தாங்க வருவாங்க அங்கே ஃபாரினில். ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. 60 வயசு ஆகிட்டா கூட இவன் வந்து அம்மாவுக்கு 75 வயசு இருக்கும். இந்த ஆளுக்கு 60 வயசுனா கூட அம்மா கிட்ட வந்து உட்காருவான். என்ன வச்சிருக்கிறியா, எவ்வளோ வச்சுக்கிற? அந்த சொல்ல முதியோர் பென்ஷன் வந்துச்சுரா, 1000 ரூபாய் இருக்குதுரா, கூட அது ஒரு 200 ரூபாய் கொடு. அதே விடுறது கிடையாது நம்ம ஆளுங்க. அந்த அம்மா கட்டெருமை மாதிரி தேஞ்சா கூட விடுறது கிடையாது. அதுக்கிட்ட ஒரு 4 காலுக்கு பிடுங்க முடிஞ்சா கூட பிடிங்கிற வேண்டியது தான். ஒன்றுமே இல்லை கூட என்ன இருக்குதோ கொடு. நம்ம ஊர் கலாச்சாரம் அப்படி, ஆனால் ஃபாரின் கலாச்சாரம் அப்படி. அதை நான் சொல்கிறது என்னென்னா, பசங்களை வேலைங்களுக்கு அனுப்பணுங்க. வேலைக்கு அனுப்பி அவனுக்கு பணம் கஷ்டம்னா நீ என்னன்னு தெரியணும். பணம்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் அவன் நல்லா வருவான். உங்கள் பிள்ளைங்களை பண கஷ்டம் என்னன்னு தெரியாமல் நீங்கள் வளர்த்தீங்க, நாளைக்கு நீங்கள் ரத்த கண்ணீர் வடிப்பீங்க. ஆமாம், யூடியூப்பில் பார்க்குறோன்னு சொல்லிடுறேன். ரத்த கண்ணீர் வடிப்பாங்க யாராக இருந்தாலும். ஏன்னா அவனுக்கு பண கஷ்டன்ற ஒன்று தெரியலனா அவன் வந்து லைஃப்பில் நிறைய விஷயத்தில் ஸ்டார்டிங்கில் நல்லா இருப்பான், லாஸ்ட்டில் ஃபெயில் ஆகிடுவான். நான் ரொம்ப பழைய படம் ஒன்று பார்த்தேன், சொல்லாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். அதில் வேறு பயமாக இருக்குது. சரி, உதாரணத்துக்கு பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. ஏன்னா பவுல் நிறைய உதாரணத்துக்கு நிறைய விஷயங்கள் பயன்படுத்திக்கிறாரு. யாரும் இதை பார்த்துட்டு கேட்டாங்கன்னா நான் கொடுத்துப்பேன் அதுக்கு பதில் என்கிட்ட இருக்குது. ஒரு படம், ஒரு கமல் படம் வந்து, அது படம் பேர் உயர்ந்த உள்ளன்னு நினைக்கிறேன். அதில் அவன் பெரிய பணக்காரங்க. ஆமாம் பார்த்தீங்களா, எல்லாம் தலையாடுறீங்க. படம் பேர் சொன்ன உடனே பாருங்க எல்லாம் ஃபயர் ஆகிட்டீங்க. அந்த அளவுக்கு பைபிள் வசனம்னா அப்படி டல்லாக போகுது உங்களுக்கு. பெரிய பணக்காரன். என்ன ஒன்றுனா அவனுக்கு பணம்னா என்ன, பணத்துடைய வேல்யூனா என்னன்னு தெரியாது. பணம்னா என்ன, பணத்துடைய வேல்யூனா என்னன்னு தெரியாது. பாருங்க, அவன் வந்து என்ன பண்ணுவான், ஒருத்தன் வந்து ஐயா அந்த வீடு நான் எழுதி வாங்கிட்டுங்களா, எடுத்துக்கிட்டுலாம் கேட்பான். எவ்வளோ? அந்த வீடு வேலை பல லட்சம் போவோம், 10,000 ரூபாய் தான் போவோம்னு சொல்லி ஏமாற்றி 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போயிடுவான். இப்படியே அவங்ககிட்ட இருக்க கார் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இவன் ரோட்டில் நிற்பான். எல்லாத்தையும் இழந்துட்டு சொத்து சோகம் பங்களா காரு எல்லாத்தையும் இழந்து ரோட்டுக்கு வந்துடுவான். ரோட்டில் வந்து நிற்கும் போது அப்போ தான் ஒருத்தங்கிட்ட கேட்பான், ஐயா நீங்கள் அந்த பங்களா வச்சுருந்தீங்களேன்னா இந்த வேலைக்காரன் 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு. அவன் சொல்லுவான், ஐயோ அது 3 லட்சம் போவோம், அதே எப்படி 10,000 ரூபாய்க்கு விற்றீங்க? அவன்கிட்ட போய் கேட்பான், என்னடா இப்படி ஏமாத்திட்டியாடா 10,000 ரூபாய் கொடுத்துனா? அவன் சொல்லுவான், அதெல்லாம் தெரியாது, விற்றுது வாங்குது தான், போ நீ கிட்ட வராத. இப்போ யோசிச்சு பாருங்க, பணம்னா என்ன, அதோடைய கஷ்டம்னா என்ன, வேல்யூனா என்னன்னு தெரியலனா பிள்ளைகள் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு தான் பிள்ளைகளை நம்மக்கிட்ட எவ்வளோ தான் காசு இருந்தாலும் பிள்ளைகளை வேலை செய்ய அனுப்பணும். சில பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் என் பிள்ளைய ராஜா மாதிரி வச்சுக்க போகிறேன், நீ இருக்கிற வரைக்கும் ராஜா மாதிரி இருப்பான், நீ போயிட்டேன்னு வச்சுக்க அவன் கவுத்து போட்ட கூஜா மாதிரி ஆயிடுவான்.
நிறைய அனுபவப்பட்டு இருக்கிறேங்க. இது போல நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். பிள்ளைங்களை பாருங்க, ராஜா மாதிரி வச்சுக்கிறேன், ராஜா மாதிரி வச்சுக்கிறேன், ராஜா மாதிரி வச்சுக்கிறேன். அனுப்பு வேலைக்கு சின்ன வயசுலேயே இப்போ அனுப்பணும். சின்ன வயசில் நான் பண்ணுறேன் பாருங்க, சின்ன வயசுல சொல்கிறேன் பாருங்க, பிள்ளைங்களெல்லாம் நல்ல வேலை செய்ய அனுப்பணும், தண்ணி பிடிக்க அனுப்பணும், கடைக்கு அனுப்பணும், எல்லாத்துக்கும் அனுப்பி பழக்கப்படுத்தணும். ஐயோ என் புள்ள அப்படி இப்படிட புடிச்சு வளரக்கூடாது. நான் சொல்லுவேன், விடு, நல்லா விடு, சைக்கிள் ஓட்டம், உள்ட்டோம், கால் தேயிட்டோம், கை தேயிட்டோம், பரவாயில்ல விடு, ஒன்றும் ஆகாது, 2 நாள் வலிக்கும், தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். புரியுதுங்களா? ஒன்றும் உயிர் ஒன்றும் போவாது. வசனம் சொல்லுது, பிள்ளை ஆண்டானே பிறம்பினால் அடி, அவன் சாக மாட்டான். ஐயோ அடிக்க மாட்டேன் அப்படின்னு நீ வசனத்துக்கு விரோதமாக செய்கிற. சரி, எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, மனுஷர்கள் பாருங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது நல்லது. ஆனால் ஏழையா இருக்கிறான்னா அவன் கஷ்டப்படுறதுக்கு மனசு கிடையாது, ஏமாத்துறான். புரியுதுங்களா? வேலை செய்ய மனசு இல்லை, அவன் எப்படி இருக்கிறான்? ஏழையாகவே இருக்கிறான். சரி, இப்போ பாருங்க, ஈகோக்காக நான் பேச வந்தேன். யூதாஸ் இந்த இயேசுநாதருடைய ஆடம்பரத்தை பற்றி பேசும்போது இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்கலாம், அம்மா நீ பண்ணு தப்புமான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லிட்டாரு யூதாஸை பார்த்து, பரவாயில்ல அந்த அம்மா நல்லதாக செஞ்சுக்கிறாங்க விடுன்ட்டாரு. உடனே யூதாஸுக்கு ஈகோ வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு? நான் எவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன், என்ன போய் தப்புன்னு சொல்லிட்டேன். நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த ஈகோ வந்ததுனால வசனம் சொல்லுது, அடுத்த அதிகாரம் முதல்ல யூதாஸ் எங்கே போவார் தெரியுங்களா? இந்த சம்பவம் நடக்கும் யோவான் 12வது அதிகாரம் நினைக்கிறேன். 13வது அதிகாரத்தில் யூதாஸ் எங்கே போவார் தெரியுங்களா? பிரதான ஆசாரியர்கள்ட்ட போயிட்டு ஆலோசனை பண்ணுவார். நான் அவனை காட்டி கொடுத்துறேன் உனக்கு. பைசாலாம் பேச மாட்டார். ஸ்டார்டிங்கில் பைசா பேச மாட்டார் யூதாஸ், நான் காட்டி கொடுக்குறேன்னு பேசுவார். ஆனால் அவன் தான் பைசா கொடுக்குறேன்னு பேசுவான். புரியுதுங்களா? இவன் பைசா பேச மாட்டான், எவ்வளோ கொடுக்குறீங்க என்ன கொடுப்பீங்களா பேச மாட்டான். அவன் தான் பைசா கொடுக்குறேன்னு சொல்லுவான வழிய இவர் போய் பைசா கேட்க மாட்டான். இவர் நோக்கம் என்ன? ஈகோ வந்துட்டு இயேசுநாதரை காட்டி கொடுத்து ஆகணும், இயேசுநாதரை உள்ள தள்ளியே ஆகணும், விடக்கூடாது. இனி நிறைய பேர் பாருங்க, பாசங்களுக்குள்ளவே ஈகோ. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, நீ உன் சர்ச்சு பெருசா, என் சர்ச்சு பெருசா, உன்கிட்ட வர விசுவாசிங்களா, என்கிட்ட வர விசுவாசிங்களா, இதெல்லாம் பாருங்க ரொம்ப நடக்குது நாட்டில். நான் அதெல்லாம் போட்டியே போகிறது இல்லை. யாருன்னா நான் தான் பெரிய ஆளுன்னா சொல்கிறது, நீ பெரிய ஆளா, ஓகே கருத்து நின்று ஆசிரியச்சு பெரிய ஆளாக வைக்கிட்டோம் போ. ஆமாம், என்ன எதனா குறை சொன்னாங்கன்னா அதை பற்றியும் கவலைப்படுறதில்ல, பரவாயில்ல கர்த்தர் பார்க்குறாரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு தான் போயிடுது பாருங்கள். அதனால் இன்றைக்கி ஊழியர்காரர்களுக்குள்ள ஈகோ, எல்லா மட்டத்துலேயும் ஈகோ இருக்குதுங்க. இந்த ஈகோ ஒரு பெரிய ஒரு பிசாசுடைய குணம். கடைசியில் யூதாஸ் என்னாரு, ஈகோ பார்த்து இயேசுநாதரை காட்டி கொடுத்தாரு. என்னாச்சு? தூக்கு போட்டு நாண்டுக்குன்னு செத்துட்டாரு. தலைக்கீழ நாண்டுக்குன்னு என்ன பண்ணிட்டாரு? செத்து போனார். சாவு தான் வந்துச்சு. இது ஈகோ பார்க்காம இருந்தால் அப்போஸ்தலராக ஒரு அப்போஸ்தலராக யூதாஸ் இருந்திருப்பார். அந்த ஈகோ வந்தது பாருங்க, அது ஒரு பெரிய பிசாசு. அதான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், ஈகோ. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ஈகோ பார்க்காதவர். என்ன பார்க்கல? ஈகோ பார்க்கணுன்னா ஆபிரகாம் பார்த்துருக்கலாம். ஏன்னா ஆபிரகாம் செல்வாக்கு மிக்கவர். லோத்து செல்வாக்கானவரா, ஆபிரகாம் செல்வாக்கானவரானா ஆபிரகாம் தான் செல்வாக்கு. ஏன்னா லோத்துக்கிட்ட இருக்கிறத விட அதிகமான சொத்து சொகலாம் ஆபிரகாம் கிட்ட இருக்குது. புரியுதுங்களா? அதே போல அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குதுன்னா லோத்தை விட ஆபிரகாம் கிட்ட தான் அதிகாரம் இருக்குது, அத்தாரிட்டி. ஏன்னா உறவு முறையில யார் அவரு? சித்தப்பா. லோத்துக்கு யாரு? சித்தப்பா. டேய் லோத்து இங்க வாடா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு அதிகாரம் இருக்குது. இது சித்தப்பான கூப்பிடுவாங்களா, கூப்பிட மாட்டாங்களா? கூப்பிடுவாங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க, இப்போ கொஞ்சம் பாருங்கள், இந்த அதிகாரம் இருக்கிறவங்க, செல்வாக்கு இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்கலாம் எப்படி பேசுவாங்க? வயசு பெரியவனா, பெரிய வயசாக இருந்தால் கூட பேரை விட்டு தான் கூப்பிடுவாங்க. சில இடத்துல நான் பார்ப்பேன், சில கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தில் உட்காந்து இருப்பாங்க. சில ஆஃபீஸருங்க அதிகாரத்தில் இருப்பாங்க, வயசு சின்ன வயசாக இருக்கும். ஆனால் அவங்க கீழே பியூன் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா வயசு பெரியவங்களாக இருப்பாங்க. ஆனால் எப்படி கூப்பிடுவாங்க? அவங்கள பேர் கூப்பிடுவாங்க. அவர் வயசு பெரியவராக இருப்பார், இந்த ஆளை விட 10 வயசு 15 வயசு பெரிய ஆளாக இருப்பார். சில நேரத்தில் பார்க்க போனால் அப்பா மாதிரி கூட இருப்பார். ஆனால் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. என்ன திமிரு, அதிகாரம் திமிரு, ஆணவ திமிரு. ஆனால் ஆபிரகாம் கிட்ட அது இல்லை. அதை தான் நம்ம பார்க்கணும். ஆபிரகாமுக்கு அதிகாரம் இருக்குது, ஆபிரகாமுக்கு செல்வாக்கு இருக்குது. லோத்து கூப்பிட்டு விசாரிக்கலாம், லோத்து மேலே ஒரு விசாரணை கமிஷனே வைக்கலாம். ஆபிரகாம் அதிகாரம், உறவு முறையில் அதிகாரம் இருக்குது, பொருளாதாரத்திலே எப்படி இருக்குது? அதிகாரம் இருக்குது, சொல்லலாம். லோத்து என் கூட வந்ததுனால்தான் இவ்வளோ இருக்குது, நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ, என்ன சொல்கிற அப்படின்னு பண்ணியிருக்கலாம்.
ஆனால் ஆபிரகாம் அதெல்லாம் ஒன்றுமே பார்க்கல. அதிகாரத்தை பார்க்கல, செல்வாக்கை பார்க்கல, ஈகோவை பார்க்கல. புரியுதுங்களா? ரொம்ப அழகாக பேசுகிறாரு ஆபிரகாம். ஆபிரகாம் பேசுகிறங்க. அவர் சொல்கிறாரு 7வது வசனம் 8வது வசனம், ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். முதல்ல அவர் தான் தொடங்குறாரு. சில நேரத்தில் பாருங்க, மெச்சூர்டான பர்சன் தான் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி எடுப்பாங்க. இந்த மெச்சூரிட்டி இல்லாத ஆளுங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, பிரச்சனைக்கு தீர்வு காண்ற முயற்சியிலே இறங்க மாட்டான். பிரச்சனையை பெருசாகின்னு இருப்பான், எங்கெங்கேயோ சொல்லி இருப்பான். நான் சொல்கிறேன், யாருக்கு பிரச்சனையும் நேராக பேசுங்க. இப்போ உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் பிரச்சனைனா நேராக போய் முகத்துக்கு நேராக பார்த்து பேசி முடிச்சுடுங்க, அதோடு முடிஞ்சு போயிடும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல நண்பர்களாக கூட மாறிடுவாங்க. உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறவங்களே கூட சில நேரத்தில் நம்ம நேரடியாக போய் பேசுகிறோம்னா என்ன ஆகிடுவாங்க, நல்ல நண்பர்களாக கூட பிற்காலத்தில் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம அந்த பிரச்சனையை உள்ளவே வச்சுக்கின்னு ஒரு பகையோட ஒரு ஈகோவோட சுற்றி நிறுத்தம்னு வச்சுக்கோங்களேன், அது நாளுக்கு நாள் வளர்ந்துக்கினே இருக்கும். சில நேரத்தில் கொலையில் கூட போய் முடியுது. நான் பார்த்துருக்குறேன், இந்த ஈகோவால் ஒன்றுமே இல்லாத விஷயத்தினால கொலைலாம் கூட நடந்துருக்குது. அதனால் பாருங்கள், இந்த ஈகோ வந்த உடனே முதல்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த யூதாஸ்க்கு என்ன ஈகோன்னா, எல்லா சீஷர் எதிர்க்கும் இயேசுநாதர் என்ன சொல்லிட்டாரு, என்ன அவமானப்படுத்துகிற மாதிரி சொல்லிட்டாரு, அவளை விட்டுடுன்ட்டாரு, அவள் நல்லது செஞ்சுருக்கிறான்னு சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? அப்படின்னு சொல்லிட்டாருன்ட்டு ஈகோ வந்துடுச்சு. ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டுடைய பிள்ளைகள் தயவு செஞ்சு ஈகோ மட்டும் பார்க்காதீங்க. பரவாயில்ல, அவன் என்ன ஒன்றாலும் சொல்லின்னு போட்டோம், அவன் பெரிய ஆளுன்றானா சொல்லட்டும், பரவாயில்ல இருந்துட்டு போ. உன்னை குப்பை தூசி சாம்பல்றானா பரவாயில்ல விட்டுடுங்க, அவன் என்ன ஒன்றாலும் சொல்லி போட்டோம். உன்னை ஒன்றெல்லாம் ஆக்கிடும் பார்க்குறியான்றானா பரவாயில்ல விட்டுடுங்க. பரலோகத்திலிருந்து இயேசு சொன்னார், ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட விட்டால் என் மேலே யாரும் என்ன வேலையை என்ன பண்ண முடியாது, என் மேலே செய்யவே முடியாது. பரலோகத்திலேருந்து அனுமதிச்சாதான் என் மேலே அவனுக்கு என்ன இருக்குது, அதிகாரம் இருக்குது. நான் அதே தான் சொல்கிறேன், உங்களுக்கு பரலோகம் உங்கள் மேலே இன்னொருத்தர் ஏதாவது செய்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்தாதான், அனுமதி கொடுத்தாதான் உங்கள் மேலேயே கை வைக்க முடியும். அவனுக்கு பரலோகம் கொடுக்கலன்னா அவனால் வைக்கவே முடியாது, அதிகம் விட மாட்டார் அவர். நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, ஃபைட் பண்ணிருக்கிறோம், விட்டு கொடுத்து போங்க. அடுத்தது பாருங்கள், இந்த விஷயத்தில் இறங்கி வந்தவர் யாருன்னா ஆபிரகாம் தான் இறங்கி வந்தார். லோத்து இறங்கி வரல. லோத்து என்ன பண்ணல, இப்போ யோசிச்சு பாருங்கள், 2 மேய்ப்பர்களும் சண்டை ஆயிடுச்சு. 2 பேரும் அன்றைக்கி சாயங்காலம் வந்து யார்கிட்ட பேசியிருப்பாங்க, ஆபிரகாம் கிட்ட வந்து ஆபிரகாம் மேய்ப்பர்கள் வந்து ஆபிரகாம் கிட்ட பேசியிருப்பாங்க, லோத்து மேய்ப்பர்கள் வந்து லோத்து கிட்ட பேசியிருப்பாங்க. இப்போ காலையில் ஆபிரகாம் பேசுறதுக்கு முன்னாடி யார் வந்து பேசியிருக்கலாம், லோத்து வந்து பேசியிருக்கலாமா, பேசியிருக்க முடியுமா, வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற மாதிரி ஒன்றா டிவி பார்த்துருந்தேன், ரீல் பார்த்துருந்தாலும் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் சாயங்காலம் வந்த உடனே 6 மணிக்கே என்ன ஆகிட்டு இருக்கிறோம், அவன் வந்து உக்காந்து சொல்லியிருப்பான், ஐயா ஆபிரகாம் ஐயாவுடைய மேய்ப்பர்கள் சரியில்லை, நம்மளை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க ஐயா அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். இவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஐயா லோத்துடைய மேய்ப்பர்கள் சரி கிடையாது, அவங்க ரொம்ப பேசிட்டாங்க, இனி நம்மளுக்கு அவங்க கூட என்ன பண்ணாது, ஒன்றா இருந்தாலும் செட் ஆகாது ஐயா. 2 பேரும் சொல்லியிருப்பாங்க, நம்ம ஒன்றா இருந்தால் செட் ஆகிருக்காது. இவன் சொல்லியிருப்பான் நம்ம ஒன்றா இருந்தால் செட் ஆகாதுன்னு சொல்லியிருப்பான். 2 பேரும் பிரச்சனை எடுத்துன்னு வந்துட்டாங்க. இப்போ முதல்ல இதுக்கு தீர்வு காண்றதுக்கு முதல் முயற்சி யார் எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோத்து எடுத்துருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் லோத்து அந்த முயற்சியை எடுக்கலை. லோத்து என்ன பண்ணல, அந்த முயற்சியை எடுக்கலை. ஏன் எடுக்கலை அப்படின்னா, அதான் மெச்சூரிட்டி இல்லை. மெச்சூரிட்டி இல்லைன்னா அந்த முதிர்ச்சி இல்லாதவங்க எப்பவுமே வந்து இறங்கி வர மாட்டாங்க. ஆனால் ஆபிரகாம் பாருங்கள், அவர் வந்து அதிகாரம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது. புரியுதுங்களா? ஆண்டவர் அழைக்கப்பட்டவர் அவர் தான், தேவனால் வாக்குத்தத்தம் பெற்றவர் அவர் தான், எல்லாமே அவருக்கு இருந்தோம், அவர் இறங்கி வந்தார். அதுதான் ஆபிரகாம். கர்த்தர் வந்து ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாரு, உயர்த்துறாருன்னா சும்மா கிடையாது. அவர் ஒரு நல்ல மனுஷன், அவர் தேவன் கிருபையினால் தான் கொடுக்குறாரு. இருந்தாலும் அவர் கேரக்டர் நல்ல கேரக்டருங்க, அது ஆண்டவருக்கு பிடிச்சிருக்குது. கர்த்தர் பாருங்க, ஆபிரகாம் பார்க்குறாரு, ஆபிரகாம் வந்து பேசுகிறாரு. இப்போ ஆக்சுவலாக இப்போ என்ன ஆகிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னா அந்த நீங்கள் சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ லோத்து என்ன பண்ணுவார், இது வரைக்கும் ஆபிரகாம் கிட்ட ஃப்ரீயாக பேசியிருப்பார். இப்போ ஃப்ரீயாக பேசுவாரா? பேச முடியாது. ஈகோ வந்துட்டாலுமே என்ன பண்ண முடியாது, ஃப்ரீயாக பேச முடியாது. கண்ணுக்கு கண்ணு பார்க்க முடியாது, கரெக்டாக பார்க்க முடியாது, பேச முடியாது. அப்புறம் அப்படியே மீறி அவங்கள பற்றி யோசித்தா கூட என்ன வரும், கோபம் தான் வரும். என்ன வரும், கோபம் தான் வரும். அவங்கள பற்றி யோசிச்சாலுமே அப்படியே சொல்லுவாங்க, அப்படியே மண்டெல்லாம் எரியுது, எதனா பண்ணாதான் மனசு ஆறும் அப்படின்வாங்க. அப்போ அவ்வளோ இருந்துருக்குது. ஆனால் இது ஒருத்தர் பார்க்கும் போதே தெரியும். ஆனால் ஆபிரகாம் இவ்வளவோ இருந்தாலும் இறங்கி வந்தார்.
அதுதான் ஆபிரகாம். ஆபிரகாம் இறங்கி வந்து சொல்றாரு, 8வது வசனம், ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். அதுக்கு அடுத்தது அவர் சொல்ற வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை, நாம் யாரு? சகோதரர். ஆக்சுவலாக தான் அவர் சகோதரன் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீ என் பையன் முறை. லோத்து வந்து என்ன முறை? பையன் முறை. ஆனால் எப்படி அவர் நினைக்கிறார்னா சகோதரராக நினைக்கிறார். அதுதான் ஒரு நல்ல முதிர்ச்சியான ஆளுங்களுக்கு அழகு. அதுதான் எப்பவுமே வந்து நம்ம பார்த்து ஒரு பையன் வளரலாம். நம்ம பார்த்ததுலேருந்து சின்னதுலேருந்து பார்த்து அவன் கோலி விளையாடி கிழிஞ்சு போன சொக்கா போட்டு ட்ரௌசர் போட்டு விளையாடி பெரிய ஆளாக வளரலாம். அவன் கொஞ்சம் வளர்ந்துட்டானா அவனை கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அவனை போயிட்டு தான் சொல்லக்கூடாதுமா, அவரை நீ என்ன ஃபேன் ஷர்ட் போட்டாரா அவர் பெரியவரா, பெரிய ஆளா அவர் எப்படி இருந்தார் எங்களுக்கு தெரியாதா? அவர் எந்த சொம்பில் கஞ்சி குடிச்சாரு எங்களுக்கு தெரியாதா? சத்து நோக்கி எப்படி போனான்னு அவன் தெரியாதா எனக்கு? இதெல்லாம் பேசக்கூடாது. அவன் ஒரு நிலைமைக்கு வளர்ந்துட்டானா மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு கீழே இருக்கிறவர்கள், புரியுதுங்களா, நமக்கு கீழே இருக்கிறவங்க தான். ஆனால் அவங்க கொஞ்சம் ஆண்டுடைய கிருபையில் நல்லா வர்றாங்க, கொஞ்சம் மேலே வராங்க, நல்ல நிலைமைக்கு வராங்கன்னா அவங்கள வளரும்பொழுது அவங்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வந்து சும்மா வந்து சில பேர்லாம் பார்த்துருக்கேன் பாருங்க, சில பேர் நண்பர்களாக இருப்பாங்க. அதில் ஒருத்தர் நல்ல ஒரு மேனேஜர் ஆகிடுவான். இது சொல்லும் போதோ ஜோக்கு தான் ஞாபகம் வந்துடுச்சு. ஒரு படத்தில் ஒரே ஸ்கூலில் 2 பேர் படிப்பாங்க. ஆனால் ஒருத்தன் பல வருஷமாக ஃபெயில் ஆகி அதே ஸ்கூலில் இருப்பான். ஆனால் ஒருத்தன் வாத்தியாராய் வந்துடுவான். வாத்தியாராய் வந்துட்ட உடனே இவன் அதே ஸ்கூலில் ஃபெயில் ஆகி படிச்சவன் என்ன பண்ணுவான் தெரியல, அவனை பார்த்துட்டு பேரை விட்டு என்னடா அப்படின்வான். அவனுக்கு வாத்தியாராய் வந்து சம கோவம் வந்துடும். அதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. எனக்கு ஞாபகம் வரல, எனக்கு ஞாபகப்படுத்தாதீங்க. ஆமாம், எனக்கு ஞாபகம் வந்தால் நானும் சொல்லிட்டு போகிறேன். எனக்கு ஞாபகம் பற்றி வம்புல இழுத்து விட்டுறாதீங்க. அவன் கேட்பான் வாத்தியாரை பார்த்து, வாத்தியாரா இவன் கூட ஒரே கிளாஸ் தான் படிச்சுங்க, இவன் ஒரு ஸ்டெப்பாக படித்து என்ன பண்ணியிருக்கிறான், அங்கேயே இருக்கிறான், ஃபெயில் ஆகி இவன் கடன் போய் +2 முடிச்சு வாத்தியார் கோர்ஸ் முடிச்சு வாத்தியாராக இதே ஸ்கூலுக்கு வாத்தியாராக வந்துட்டான். ஆனால் இவன் என்ன பண்ணுவான், அவன் தான் வாத்தியாரா, என் கூட படிச்சான்டா, 7வது படிச்சு விட்டான் அவன், நான் கூப்பிட்ற பேரை விட்டு அது கிளாஸில் வந்து பேரை விட்டு கூப்பிட. அவன் சொல்கிறான், அது பார் நான் வாத்தியாரு, நீ யாரு ஸ்டூடெண்ட்டு, நீ என்ன பண்ணு உன் வேலையை கவனி அப்படின்ட்டுவான். எதுக்கு சொல்கிறேன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அவன் பெரிய ஆள் ஆகிட்டான், அவன் பெரிய இதுவா, நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன், அவன் எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியும், அவன் என்ன சாப்பாடு சாப்பிட்டான்னு தெரியும், என்ன துணி போட்டான்னு தெரியும். இதுதான் தப்பு. எப்பவுமே நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் கொஞ்சம் நல்லா ஆகிட்டாங்கன்னா மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆனால் மனுஷங்கிட்ட இருக்குதுன்னா அது வரவே வராது. அது எப்படி இருந்ததுன்னு தெரியுமா, அதோடைய பூர்வீகம்லாம் நான் சொல்லிட்டா அப்படின்வாங்க. அந்த பூர்வீகத்தையே பார்க்காத, கர்த்தர் பாருங்க, பையன்தான் லோத்து. யாரு? பையன்தான் லோத்து, பையன்தான். இன்னொரு வகையில் பார்க்க போனால் பிழைக்க வழி இல்லாமல், நல்லா கவனிங்க, பிழைக்க வழி இல்லாமல் ஆபிரகாமோடு வந்தவர் தான் லோத்து. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நல்ல ஆள் ஆகிட்டாரு, கொஞ்சம் வளர்ந்து இருக்கிற வசதி ஆகிட்டார், நல்லா ஆண்டுடைய ஆசீர்வாதம்லாம் கொஞ்சம் வந்துடுச்சு, கொஞ்சம் நல்லா ஆகிட்டாரு. ஆனால் ஆபிரகாம் வந்து சொல்லி காட்டல, டேய் லோத்து நம்மளா தான் விட்டுருப்போமா, லோத்துக்கு செம்ம டோஸ் விட்டுருப்போம், நம்ம விட்டே இருக்க மாட்டோம், கூப்பிட்டு உட்கார வச்சு லசனாக எடுத்துன்னு இருப்போம். 1950 உங்கள் அப்பா செத்துட்டார, அப்போது யாரா உனக்கு அப்பாவாக இருந்து சோறு வாங்கி கொடுத்துச்சு, யாரா உனக்கு அப்பாவாக இருந்து துணி வாங்கி கொடுத்துச்சு, உங்கள் அப்பா என்னடா பார்த்தாரு, உங்கள் அப்பா பார்த்ததை விட நான் பார்த்து வளர்த்தேன்டா உன்னை, நான் தானடா கூப்பிட்டு வந்தேன் உன்னை, அந்த ஊர்லேயே விட்டுட்டு வந்திருந்தா என்ன பண்ணியிருந்துருப்ப, பிச்சை எடுத்துன்னு இருப்ப. இன்னைக்கு இப்போ என் கூட வந்து பெரிய லேண்ட்லார்ட் ஆகிட்ட. அவனுக்கு என்ன இருக்குது, லோத்துக்கும் ஆடு மாடு வெள்ளி பொண்ணு ஆஸ்தி எல்லாம் லோத்துக்கும் இருக்குது. நம்மளா தான் என்னென்ன கதை விட்டுருப்போம், கொஞ்சமாக நன்றி நினச்சி பாடுறா, ரொம்ப ஆடாதரா, என்னென்னமோ பேசியிருப்போம் லோத்துவை. ஆனால் ஆபிரகாம் பாருங்க, நல்ல மனுஷன், கூப்பிட்டு சொல்கிறாரு, என்னுடைய மேய்ப்பருக்கும் உன்னுடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அல்லேலூயா. அந்த வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை. நாம் யாரு? சகோதரனா? ஆக்சுவலாக சகோதரரே கிடையாது, இவர் அப்பா அவர் புள்ள. ஆனால் வளர்ந்துட்ட பிறகு மதிக்கிறாரு, மற்றவர்களை மதிக்க வேண்டும். ஆமென். அது நல்ல குணம், மற்றவங்களை மதிக்கிற குணம் நல்ல குணம். நம்மளுக்கு கீழே இருந்தவங்களா இருக்கலாம்,
நம்ம பார்வையிலேருந்து சின்ன ஆளாக வந்து இப்போதைக்கு ஏதோ படிச்சு வச்சு கொஞ்சம் அப்படி கற்றுக்காரம் வளர்ந்து இருக்கலாம். நம்ம வந்து ஆனால் இது ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனால் இப்போ நான் பேசுறது அப்படிப்பட்டவங்களை ஏற்றுக்குன்னு சமமாக மதிக்கிறது ரொம்ப கஷ்டம். 100ல் ஒருத்தருக்கு தான் இது மாதிரி எண்ணங்களே வரும். மீதி 99 கேஸு சண்டை போட்டுன்னு கிடக்கும். 99 கேஸும் ஒத்துக்காது. என்ன அவங்ககிட்ட போய் நான் நிற்கணுமா? அவங்ககிட்ட போய் நான் பேசணுமா? அவன் எப்படி இருந்தான்னு தெரியாதா? அவங்க அப்பா என்ன காகிதம் பொறுக்கிறது தெரியாதா எனக்கு? அவங்க அம்மா கஞ்சி வாங்கி பிச்சை எடுத்து கஞ்சி வாங்கி குடிச்சாலும் அது தெரியாதா எனக்கு? அப்படின்னு இஷ்டத்துக்கும் பேசுவாங்களே ஒழிய என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரு சமாதானத்துக்கு போகவே மாட்டாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கக்கூடாது? அப்படிலாம் பார்க்கக்கூடாது. இப்போ வந்து நம்மளுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ளே என்ன தெரியுங்களா ஒரு பெரிய பியூட்டி, நாம் எல்லாம் பணத்தில் வித்தியாசமானவர்களாக இருக்கலாம், வேறுபாடு இருக்கலாம், புரியுதுங்களா? நம்முடைய தன்மைகளில் கேரக்டர்களில் வித்தியாசமாக இருக்கலாம், எதில் வேணாலும் நம்ம வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்னா சமமாக்கிட்டார். எப்படின்னா ஒரே ரத்தத்தினால கழுவி ஒரே ரத்தத்தினால பரிசுத்தமாக்கி அவருடைய பிள்ளைகளாக எல்லாரையும் சமமாக்கிட்டார். இப்போ நம்மளுக்குள்ள யாரும் பெரியவன் சின்னவெல்லாம் இல்லை, புரியுதுங்களா? அதுதான் முக்கியம். நம்ம அப்படி தான் பார்க்கணும். எப்பவுமே ஒருத்தரை பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்குள்ளே பார்க்கும்போது அவங்க முன்னாடி லைஃப்லாம் தேவையில்லைங்க. ஏசாவு என்ன கழுவின ரத்தத்தினால என்ன பண்ணியிருக்காரு? அவங்களே கழுவி இருக்கிறாரு. என்ன பரிசுத்தமாக்குற மாதிரி அவங்களும் பரிசுத்தமாக்கினார். என்ன பிள்ளையாக ஏற்றுக்கொண்டது போல அவங்களையும் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். நம்ம அவனுடைய பேக்ரவுண்டெல்லாம் பார்த்து குறை சொல்லிக்கணும், குற்றம் சொல்லிக்கணும், அவன் எப்படி இருந்தான் இப்படி இருந்தான், அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஆபிரகாம் கிட்ட பார்க்கணும், நாம் சகோதரர்னாரு. 9வது வசனம், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா. சூப்பராக பேசுறாரு பாருங்க. அதாவது வாய்ப்பு இறங்கி போற காரியத்தை யார் செஞ்சது? ஆபிரகாம் செஞ்சாரு. இறங்கி வந்து பேசுற காரியத்தை யார் செஞ்சது? ஆபிரகாம் செஞ்சார். ஈகோ பார்க்கல, இறங்கி வந்தார். அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு, அதையும் பயன்படுத்தலை. செல்வாக்கு இருந்துச்சு, அதையும் பயன்படுத்தலை. புரியுதுங்களா? எல்லாவற்றையும் விட்டுட்டு இவ்வளோ இருந்தும் அவர் இறங்கி வந்து பேசுனாரு. பேசுனது மட்டும் கிடையாது, வாய்ப்பும் கொடுக்கிறார். லோத்துக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுக்குறாருங்க. லோத்துக்கு என்ன கொடுக்குறாரு? ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுக்குறாரு, முதல் வாய்ப்பு கொடுக்குறார். நான் சொல்கிறேன், இது படிக்கும்போது நான் ஒன்று யோசித்தேன், ஏன் ஆபிரகாம் இவ்வளோ லோத்துக்கு செய்கிறாருன்னா, நான் சொல்கிறேன், ஆபிரகாம் லோத்துவை நேசிக்கிறார். ஆபிரகாம் லோத்துவை நேசிக்கிறார். நேசிக்கிற ஒருத்தரால் தான் இவ்வளவும் செய்ய முடியும். நேசிக்காத ஒருத்தரால் என்ன பண்ண முடியாது? இவ்வளவு செய்ய முடியாது. நேசிச்சா தாங்க செய்ய முடியும். நேசிச்சா தான் விட்டு கொடுக்க முடியும். நேசிச்சா தான் ஈகோ பார்க்காம இருக்க முடியும். நேசிச்சா தான் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருக்க முடியும். நேசிச்சா தான் செல்வாக்கை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியும். புரியுதுங்களா? நேசிச்சா தான் என்ன பண்ண முடியும்? சகோதரன்னு சொல்ல முடியும். நேசிக்கிறார். ஆபிரகாம் லோத்துவை நேசிக்கிறார். வசனம் சொல்லுது, அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்புக்கு கசப்பு இல்லை, அன்பு கோவப்படாது. 1 Corinthians 13 எடுத்தீங்கன்னா அன்பை பற்றி பெரிய லிஸ்ட்டே வரும். அன்பாக இருந்தால் இதெல்லாம் இருக்காதுன்னுட்டு. அப்போ ஆபிரகாம் லோத்துவை உண்மையாய் நேசிக்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். ஆபிரகாம் நேசிக்கிறார். அப்போ நம்ம நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஆபிரகாம் மாதிரி நேசிச்சிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. அதுதான் ஃபுல் பைபிளே எதில் அடங்கிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நீ உன்னை நேசிப்பது போல் பிறனையும் நேசி, உன் தேவனாக கர்த்தரிடத்தில் அன்பாயிரு, மற்றவனிடத்தில் அன்பாயிரு. இந்த 2 கட்டளையில் ஃபுல் பைபிள் என்ன ஆயிடுச்சு? இன்க்ளூடிங் அடங்கிடுச்சு. அப்போ 2 வேர்டு, கடவுள்கிட்ட அன்பாக இருக்கணும், மனுஷங்கிட்ட அன்பாக இருக்கணும். இந்த அன்பு உண்மையில வந்துட்டாலுமே இந்த ஈகோலாம் வராது, கோபம் வராது, கசப்பு வராது, எதுவுமே வராது, எல்லாம் அடிபட்டு போயிடும். சரி, 9வது வசனத்தில் பாருங்க, இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது. வாய்ப்பை யாருக்கு கொடுக்குறாரு? லோத்துக்கிட்ட கொடுக்குறாரு. சொல்றாரு, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். பாருங்க, அது கூட ரொம்ப அழகா பேசுறாரு. நீ போயிடுன்னு சொல்லல, அதுக்கும் சாய்ஸ் கொடுக்குறாரு. நீ போகணும்னு நினைச்சா போகலாம், இல்லை என் கூட இருக்கிறன்னா இருக்கலாம். அவர் வந்து ஆபிரகாம் பாருங்க ரொம்ப அரகண்டா பேசுறார், ரொம்ப ஞானமா பேசுறாரு ஆபிரகாம். நீ தேசம் உனக்கு முன்னாடி இருக்குது, நீ போகணும்னா போகலாம், என் கூடவே இல்லைப்பா உங்க கூடவே இருக்கிறோம்னாலும் இருக்கலாம். 2த்துக்கும் ஆபிரகாம் ரெடியா இருக்கிறாரு. லோத்து தன்னோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டாலும் ஏத்துக்கிற மனநிலையில இருக்கிறாரு, போறான்னு சொன்னாலும் விடுற மனநிலையிலும் இருக்கிறாரு. ரொம்ப முக்கியம், நம்ம மனசை நம்ம எதுக்கும் ஆயத்தப்படுத்தி வச்சுக்கணும். சில பேரால் ஒன்றுக்கு தான் ரெடி பண்ணி வைக்க முடியும், இன்னொன்றுக்கு ரெடி பண்ணி வைக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக போயிடும் மனசுக்கு.
எப்பவுமே நம்ம மனசை வாழ்க்கையில் நம்ம பல தரப்பட்ட காரியங்களை சந்திப்போம். அதில் எது வந்தாலும் நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ நம்ம மனசை என்ன பண்ணிக்கணும்னா ரெடி பண்ணி வச்சுக்கணும். பவுல் அதான் சொல்கிறாரு, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு சாப்பிடவும் தெரியும், பட்டினியாக இருக்கவும் தெரியும், நல்ல உடுத்தவும் தெரியும், கிழிந்த துணி போட்டுக்கின்னு இருக்கவும் தெரியும். அதான் சொல்கிறார், வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஆமாம், நிறைவாகவும் இருப்பேன், குறைவாகவும் இருப்பேன். நான் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவேன்னா சகிக்கிற தன்மையை மனசுக்கு என்ன பண்ணிட்டேன், உண்டாக்கிட்டேன். லைஃப்பில் அது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வாய்ப்பை கொடுக்குறார். தேசத்தை லோத்துக்கு முன்னாடி வைக்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு, நீ போகலாம் அப்படின்னா, நீ போகலாம்னா நீ போன்னு சொல்லி புஷ் பண்ணல. சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா, புஷ் பண்ணிருவாங்க. இன்னொப்பட்டு நம்மளுக்கு செட் ஆகாது, நீ உன் வழியில் போயிடு, நான் என் வழியில் போயிடுறேன், உனக்கு எனக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே ஆபிரகாம் அதை சொல்லலை. ரொம்ப அழகாக பேசுகிறாரு. தேசம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் சொல்கிறாரு. அது வந்து எப்படின்னா, அது வந்து போகலாம், போகாமலும் இருக்கலாம், அப்படி தான் கொடுக்குறாரு. நீ விட்டு போயிடுன்னு சொல்லலை, பிரிந்து போகலாம் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்கிறாரு. அடுத்த ஆப்ஷன் சொல்கிறார், அப்படி நீ போகிற மாதிரி இருந்தால், நீ போகிற மாதிரி இருந்தால், அதுதான் அடுத்த வேர்டு அப்படி தான் தொடங்குது. நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், சரி நான் பிரிஞ்சு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ பிரிந்து போனால், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். எப்படி கொடுக்குறாரு பாருங்க வாய்ப்பை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல். எப்படி கொடுத்துறாருன்னா, நீ நல்லாடுறா. அந்த வாய்ப்புக்கு என்ன அர்த்தம், நீ நல்லாடுறா. அப்படிதான். தன்னை பற்றியே யோசிக்கல, தன்னை பற்றியே யோசிக்கல ஆபிரகாம். தன்னை பற்றி யோசிக்கல, தன்னுடைய சொத்து ஆடு மாடு நம்ம குறைஞ்சிருவோம். சில பேர் பாருங்கள், இந்த பேங்க் பேலன்ஸ் ₹1 கம்மியாச்சுன்னா கூட தூக்கம் வராது. அந்த பேங்க் பேலன்ஸ் கரெக்டாக அதிலே இருக்கணும். அதில் ₹1 கம்மியாச்சு பாருங்கள், நைட்டெல்லாம் தலையை சொல்லிருப்பாங்க, ஐயோ பேங்க் பேலன்ஸ் கம்மியாச்சு, பேங்க் பேலன்ஸ் கம்மியாச்சு, எப்படி பண்ணுறது. ஆபிரகாம் அதை பற்றி யோசிக்கலை. ஏன்னா லோத்துக்கிட்ட சொல்கிறார், எப்பா நீ லெஃப்ட் போறியா, நான் ரைட்டு போயிடுறேன், நீ ரைட்டு போறியா, நான் லெஃப்ட்டு போயிடுறேன். தேசம் பெரிய தேசம், பெரிய நிலம் இருக்குது, பெரிய வாய்ப்பு இருக்குது, நீ எந்த பக்கம் வேணாலும் போகலாம் பானாரு. உடனே பாருங்கள் அடுத்த வசனம், அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து. லோத்து என்ன பண்ணாரா, லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்து அப்படின்னா என்னன்னா, நல்லா பார்க்குறாரு, எது நல்ல இடம், எது நல்ல லேண்டு பார்க்குறாரு. அப்படியே சுற்றி பார்க்குறாரு, சுற்றி பார்த்து கண்டுபிடிச்சார் ஒரு இடத்த. யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். யோர்தான் நதி, என்ன நதி, யோர்தான் நதி, அதுக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கவனிங்க, இப்போ இவங்களுக்கு என்ன தேவை, நிறைய என்ன வச்சுக்கிறாங்க, ஆடு மாடு. இந்த ஆடு மாடுலாம் நல்லா இருக்கணும்னா என்ன வேணும், தண்ணி வேணும். இந்த ஆடு மாடுலாம் நல்லா இருக்கணும்னா தண்ணி வேணும். தண்ணி இருந்தால் ஆடு மாடு நல்லா இருக்கும், பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும். இவர் லோத்து பார்த்தாரு, யோர்தான் நதி தண்ணி நிறைய இருக்குது, ஓகே நம்ம இந்த பக்கம் போகலான்னு செலக்ட் பண்ணிக்கினாரு. பாருங்க, கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோபாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. பாருங்க, அந்த யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி எப்படி இருக்குதுன்னா, ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்குதான். ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சு, பசுமை. ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சு, பசுமை, ரொம்ப பயங்கர பசுமைங்க, அவ்வளோ பசுமை, எந்த பக்கம் பார்த்தாலும் பசுமையாக அப்படியே பச்சை பசேல் இருக்குது. அப்படி இருந்துச்சா. எகிப்து தேசம் நல்ல ஒரு ஆசீர்வாதமான நாடு. எகிப்து அன்னைக்கு இருந்தது பெரிய வல்லரசு நாடு, கிட்டத்தட்ட அது போல இருக்குது. இவ்வளோ பெரிய, அப்போ அந்த இடம் எவ்வளோ நல்ல இடமா இருக்கும். அவ்வளோ பெரிய நல்ல இடத்த யார் எடுத்துக்கினது, லோத்து. நல்ல இடமா செலக்ட் பண்ணி லோத்து எடுத்துக்கினாரு. அந்த வசனம் சொல்லிட்டு பாருங்க, அப்போது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம். அந்த போம்னு வருது பார்த்தீங்களா, அப்படின்னா அதை எப்படி படிக்கணும்னா போகும். போம்னா எப்படி படிக்கணும், போகும். சோவாருக்கு போகும் வழி மட்டும், அப்படிதான் அதை நம்ம படிச்சுக்கணும். நம்மளுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். அது பழைய ஸ்லாங், அது போம் அப்படின்றது ஓல்டு ஸ்லாங்கு. நம்மளுக்கு இப்போ
புரியறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். சோவாருக்கு போம் வழி மட்டும்னா, சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பாருங்க, சொன்னார். ஆக்சுவலாக நல்ல மனசு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம போகிறோம் சரி, நம்ம அப்பா எப்படி போவார், அவர் என்ன சாப்பிடுவார், அவர் மிருக ஜீவன் எப்படி பிழைக்கும். ஏன்னா அப்பா என்ன எப்படி சொல்லிட்டாரு, நீ லெஃப்ட் போனால் நான் ரைட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு, நீ ரைட்டு போனால் நான் லெஃப்டில் போகிறேன்னு சொல்லிட்டாரு. அப்போது இவன் வந்து பாருங்க, ஆபிரகாம் லோத்துவை பற்றி இவ்வளோ யோசிச்சாரு. ஆனால் ஆபிரகாமை பற்றி லோத்து ஒன்றுமே யோசிக்கலை. உண்மையிலே யோசிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பாரு, கேட்டிருப்பாரு, நான் போயிட்டேன்னா நீங்கள் என்னப்பா பண்ணுவீங்க, உங்கள் ஆடு மாடுகளை என்ன பண்ணுவீங்க, அப்படி வேணாம் வாங்க, அந்த இடம் தண்ணி நல்லா இருக்குது, நம்ம மொத்தமாக போயிருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கணும். ஆனால் அப்படி இல்லை, சுயநலம், நான் நல்லா வந்தால் போதும். சில பேர் அப்படிலாம் இருப்பாங்க. இந்த உலக தத்துவம் அப்படிலாம் இருக்குது. என்ன சொல்லுது தெரியுங்களா, நீ மேலே வரணும்னா 4 பேரை மிரிச்சு வந்தால் தப்பு கிடையாது. அப்படின்னா நீங்கள் உலக தத்துவம், அதெல்லாம் பெரிய தத்துவமாக பேசுகிறவங்களாம் இருக்கலாம். 4 பேரை அழிச்சிட்டு மேலே வந்துட்டு நின்றுட்டு என்ன பேசுவான் தெரியுமா, பெரிய யோகிய மாதிரி பேசுவான். அதெல்லாம் தப்பு கிடையாது. 4 பேரை அழிச்சாதான் மேலே வர முடியும். அவன் நிறைய தத்துவம் வச்சுருக்கிறான். அவன்கிட்ட போய் பாருங்கள், அவன் சொல்லுவான், ஒன்று அழிச்சாதான் ஒன்று நல்லா இருக்கும், அதுக்கு நிறைய வச்சுருப்பான். பாரு, புழுவை மீன் சாப்பிடுது, மீனை தவுக்களை சாப்பிடுது, தவுக்களே பாம்பு சாப்பிடுது, பாம்பை கழுகு சாப்பிடுது, கழுகை இன்னொன்று சாப்பிடுது. இப்படியே லைனாக வருவாங்க லிஸ்ட்டு போட்டுன்னு. இப்படியே வந்து கடைசியில் எங்கே வருவான் தெரியுங்களா, கடைசியாக சாப்பிட்ட மாட்டை நீ சாப்பிட்ட அப்படின்னு வந்து அவன் என்ன சொல்ல வரான்னா, அவன் ஒருத்தனை அழித்து மேலே வந்தது தப்பு இல்லை, நியாயப்படுத்துகிறானா. ஒருத்தனை அழித்து ஒருத்தனை கெடுத்து மேலே வந்தது தப்பு கிடையாது, நியாயம்தான்றதை நியாயப்படுத்துறதுக்காக அவன் இப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் செய்கிற தப்பெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. ஆமாம், இதெல்லாம் செய்யாமல் எவன் முன்னேற முடியும், இதெல்லாம் ஒருத்தனை அழிக்காமல் எப்படி முன்னேற முடியும், இதெல்லாம் கெடுக்காமல் எப்படி முன்னேற முடியும். பைபிள் வசனம் ரொம்ப நல்ல ஒரு வசனம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனம் தான். அது இந்த காலத்துக்கும் மனுஷர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு வசனம். என்ன தெரியுங்களா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டுவங்க. நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்களேன், உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் பயங்கரமாக பெருகும். அது வந்து ஆசீர்வாதமே இல்லாதவனு சொல்கிற வார்த்தை. பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகளில் யாருக்கு சொல்லுதுன்னா, ஆசீர்வாதமே இல்லாமல் வாழ்க்கை தொடங்குறான் பார்த்தீங்களா, அவனுக்கே சொல்லுது என்னன்னா, ஆசீர்வாதம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் தொடங்குறவன் உண்மையாக இருந்தானா அவனே பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் வந்துடுவானா. நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பல மடங்கு மேலே போயிடுவீங்க. ஆனால் என்னன்னா, கிறிஸ்தவர்களுக்குள்ள உண்மை கிடையாது. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, கிறிஸ்தவர்களுக்குள் உண்மை கிடையாது. இந்த சர்ச்சை கட்டுற விஷயத்தில் நான் இறங்குறேன், எனக்கு நல்லா தெரியும், எந்த கிறிஸ்தவங்களை வச்சாலும் நான் கரெக்டாக இருப்பேன். என் சைடில் நான் எல்லா விஷயத்திலும் நம்பி விட மாட்டேன். எல்லா விஷயத்திலும் நான் கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த ஒரு விஷயத்தோடு சொல்லி முடிக்கிறேன். சர்ச்சை கட்டுறதுக்கு நம்ம லேபர் கான்ட்ராக்ட் கேட்டோம், பல பேர்கிட்ட கேட்டுன்னு இருக்கிறோம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப நல்ல பிரதரு, நல்ல விசுவாசி தான், நல்ல பையன்தான், கிறிஸ்துவ பையன்தான், போரூர்லேருந்து வந்தான். வந்து பார்த்தான், சரி கட்டி கொடுக்குறேன் பாஸ்டர் ஐயாண்ணா. சரிப்பா எவ்வளோ ஆகும், ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 600 ரூபா ஆகும்ண்ணா. நான் சொன்னேன், கீழே எனக்கு 9 அடி வேணும்ப்பா ஹைட்டு, மேலே ஒரு 11 அடி ஹைட்டு வேணும். ஐயோ கேட்டுட்டீங்க, நான் ஒரு 50 ரூபா குறைச்சி கேட்டேன், அதுவே முடியாதுன்ட்டான். ஏன்னா நீங்கள் ஹைட்டு கட்டிங்க முடியாதுன்ட்டான். 600 ரூபா கேட்டான். அவனுக்கு கணக்கு போட்டிங்கன்னா அவன் 13 லட்சம் வருது, கூலி மட்டுமே 13 லட்சம் வருது. இதுக்கு மேலே நம்ம செங்கல் அது இதை வாங்கி கட்டி, அதுக்கு மேலே ப்ளம்பிங் வேலை இருக்குது, எலக்ட்ரிக்கல் வேலை இருக்குது, கார்பெண்டர் வேலை இருக்குது, பெயிண்டிங் வேலை இருக்குது, டைல்ஸ் போடுற வேலை இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு. இவ்வளோ செலவும் பார்க்கணும் நம்ம. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு இன்னொருத்தர் ஒரு ஆளை சந்தித்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவர் எவ்வளோ கேட்டார் தெரியுங்களா, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவர் 600 ரூபா கேட்ட ஒரு இடத்துல அவர் 450 ரூபா கேட்டார்.
அப்போ கணக்கு போட்டு பார்த்தா எவ்வளோ குறை தெரியுங்களா? 3 லட்சம் கம்மியாகுது. கிட்டத்தட்ட 3 லட்சம் கம்மியாகுது கூலியில் மட்டுமே. அப்போ பாருங்கள், என்ன இல்லைன்னா உண்மை இல்லை. நான் இந்த 450 ரூபா ஆளை கொடுக்குற ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிட்ட பேர் அவர் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்டார். நான் சொன்னேன், நீ 600 ரூபா கேட்ட, நான் அதில் 50 ரூபா குறைன்னு கேட்டதுக்கு நீ என்ன பண்ண? ஐயோ, நீ ஹைட்டு தூக்கி கேட்குற, ஒரு அடி ஹைட்டு ஒரு அடி எக்ஸ்ட்ரா கேட்குற, எனக்கு துட்டு தான் கூலி அதிகமாகவும் முடியாது, அது கூட முடியாதுன்னு சொன்னேன். நீ எப்படி 450 ரூபாய்க்கு செய்வேன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். ஐயோ, நான் செய்வேன் 450 ரூபாய்க்குன்றாரு. இதுதான் உண்மை இல்லாத தன்மை. நான் சொல்கிறேன், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், உங்ககிட்ட கேட்டாங்கன்னா உங்களால் பேசணும். எப்பவுமே பேசும்போது புரிஞ்சுக்கணும். சில ஆளுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, சில ஆளுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. என்ன கேட்டாலும் கொடுக்குற ஆட்கள் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். சில ஆட்கள் அப்படி கிடையாது, என்ன மாதிரி இருப்பான். 10 பேர்கிட்ட விசாரிப்பான், 20 பேர்கிட்ட விசாரிப்பான். ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி, ஒரு வேலையை கொடுக்கறதுக்கு முன்னாடி எது ரொம்ப கம்மியாக வருதுன்னு யோசிப்பான். அதுபோல் ஆட்கள் இருப்பாங்க. அதுபோல் ஆட்கள்கிட்ட என்ன பண்ணணும்? உண்மையாக கொடுத்துடணும். கொட்டேஷனை, என்னுடைய ஃபைனல் ரேட்டு இது கம்மி, என்னால் பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். புரியுதுங்களா? அது புரிஞ்சுக்கணும். ஆனால் உண்மையாக இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் உண்மையாக இருப்பாங்க. உண்மையாக இருக்கிறவங்க, அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஒரு தொழில் பண்ணுறோம். உதாரணமாக ஒரு பொருள் வாங்கி விற்கிறோம். இந்த பொருள் 10 ரூபாய்க்கு வாங்கணும், எல்லாரும் 15 ரூபாய்க்கு விற்கிறான். நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு நியாயஸ்தனா நீதியாக விற்கணும்னா ஒரு 13 ரூபாய்க்கு விற்கலாம். ஏன்னா 3 ரூபாய் லாபம் வந்தால் போதும் அப்படின்னு. அதுலேருந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா மாறவே கூடாது, அதில் உண்மையாக இருக்கணும். இதுதான் உண்மை. அதுதான் வசனம் சொல்லுது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பாருங்க, லோத்து அந்த விஷயத்தில் உண்மையாக இல்லை. அவர் விசாரிக்கல, என்ன பண்ண போகிறீங்க, என்ன எதை பண்ண போகிறீங்களா, ஒன்றுமே கிடையாது. தனக்கு இடம் கிடைச்சது, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டாரு. தண்ணி இருக்குது, நம்ம நல்லா இருந்தால் போதும், நம்ம கூட இருந்தோம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு விட்டுட்டு போயிட்டாரு. ஆனால் அடுத்த வாரம் பார்க்கலாம், மனுஷன் கைவிடலாம், கர்த்தர் கைவிட மாட்டார். ஆபிரகாமை கர்த்தர் கைவிடல. அடுத்த வாரம் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நாங்கள் லோத்துவின் வாழ்க்கையிலிருந்து பல காரியங்களை பார்த்தோம் ஆண்டவரே. ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து பல காரியங்களை பார்த்தோம் ஆண்டவரே. ஆபிரகாம் ஈகோ பார்க்கல ஆண்டவரே. ஆபிரகாம் அதிகாரத்தை பயன்படுத்தலை. ஆபிரகாம் செல்வாக்கை பயன்படுத்தலை. ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறவராக இருந்தார். ஆபிரகாம் நேசிக்கிறவராக இருந்தார். ஆனால் ஆண்டவரே, லோத்து அதுக்கு தகுதியானவரே இல்லை ஆண்டவரே. சுயநலமாக யோசித்தார். ஆபிரகாமை பற்றி எதுவுமே யோசிக்கலை. தான் நல்லா இருந்தால் போதுன்ட்டு நினைச்சாரு. ஆபிரகாம் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லைன்ற மாதிரி பிரிந்து போயிட்டாரு. நாங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் ஆபிரகாமை போல எங்களுடைய குணங்கள் மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் யாருக்கிட்டையும் ஈகோ பார்க்கக்கூடாது ஆண்டவரே. தேவையில்லாத பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஆண்டவரே. அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. செல்வாக்க நாங்கள் ஆண்டவரே தவறாக பயன்படுத்தக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் நேசிக்கிறவர்களாக இருக்கணும். அதே சமயம் ஆண்டவரே விட்டு கொடுத்தார் ஆண்டவரே. ஆபிரகாம் நாங்கள் கூட விட்டு கொடுக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்ககிட்ட சில குணங்கள் கூட குறைபாடுகள் இருக்கலாம். எங்களுக்கு இதெல்லாம் ஒரு மாற்றத்தை பரிசுத்தானவரே நீர் தரும்படியாக ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. பரிசுத்தானவரே, நாங்கள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஆபிரகாமை போல நாங்கள் முதிர்ச்சி உள்ளவர்களாக ஆண்டவரே, ஒரு நல்ல குணாதிசயம் உள்ளவர்களாய் வாழ நாங்கள் விரும்புகிறோம். எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆவியானவரே, நீங்கள் எங்களுக்குள்ளே செயல்படுங்கப்பா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள பரிசுத்தானவரே நீங்கள் செயல்படுங்க ஆண்டவரே. இந்த உலகம் ஒன்றும் கிடையாது. மனுஷனுடைய வாழ்நாள் புல்லின் பூவை போல் இருக்கிறது, நிழலை போல இருக்கிறது ஆண்டவரே. காற்றில் மறைந்து போகிற புகையை போல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாங்கள் இந்த கொஞ்ச நாளில் எவ்வளோ காரியங்களை அப்பா, பிரச்சனை, போராட்டம், கசப்பு, ஈகோ என்னென்னமோ வச்சுன்னு வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் தூக்கி எறிந்து விட்டு ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ, ஒரு சந்தோஷமுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தானவரே, எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. இப்போ இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய பலன் இதன்படி வாழ பலன் உண்டாகட்டும். ஆவியானவரின் நடத்துதல் உண்டாகட்டும். தொடர்ந்து அப்பா பிள்ளைகள் மூலமாக நீர் மகிமைப்படும். இந்த ஆராதனையின் மூலம் வருகிற துதிகன மகிமை மாட்சிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன்.
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.